இதோட மெஷர்மெண்ட் முடிச்சிடலாம். 6th 7th 8th 3 பார்த்தோமா, அதில் பார்த்ததெல்லாம் இதில் இருக்கும். பார்க்காத மட்டும் சொல்கிறேன். அளவீடுக்கு மொத்தம் எத்தனை வேணும்? ஒரு பொருளோ ஏதாவது ஒன்று வேணும். அப்புறம் என்ன வேணும்? அளக்கிறது கருவி வேணும். அப்புறம் யூனிட் வேணும். கரெக்டா? கதையெல்லாம் சொல்லுவாங்க, படிச்சுக்கோங்க. எண் மதிப்பு வேணும், அளவீடுங்க அலகு, கருவி, இதெல்லாம் இருக்கணும். ஓகேவா? இதில் எண் மதிப்பு எது? 3. அலகு என்னது? கிலோகிராம். அலகு 2 வகையாக பிரிப்பாங்களா? யூனிட்டு. அலகுனா யூனிட் என்னென்ன? அடிப்படை அலகு, வழி அலகு. வெரி குட். அடிப்படை அலகுனா என்ன? அதான் ஆரம்பம். இங்கிலீஷில் வந்து ஃபண்டமெண்டல் யூனிட்ஸு. எது கூடயும் பெருக்கி இருக்க மாட்டாங்க, வகுக்க மாட்டாங்க. வழி அலகுனா என்ன இருக்கும்? அதையவே கூட அதில் பெருக்கி இருக்கலாம். வேறு எது கூடயாவது என்ன பண்ணியிருப்பாங்க? மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க அல்லது டிவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் என்னது? வழி அலகு. அடிப்படை அலகு மொத்தம் எத்தனை? 7. வழி அலகு 20க்கு மேலே இருக்குது. சரியா? ரைட். சிஜிஎஸ் அதெல்லாம் பார்த்துணுமா? இதெல்லாம் முன்னாடி பேசியாச்சு, அதனால் திரும்ப சொல்ல வேண்டாம். 59ன்னு போட்டிருப்பான், ஒரு புக்கில் 60ன்னு போட்டிருப்பான். ஆமாம் தானே? இது பாரிஸ் அங்கே நடந்த அந்த மாநாட்டெலாம் முடிவு பண்ணுறாங்க. சரியா? இது அதோட பேக்ரவுண்ட்லாம் சொல்லியிருப்பேன், பார்த்துக்கோங்க. ஃபண்டமெண்டல் யூனிட்ஸு அல்லது பேஸ் யூனிட்ஸ். கரெக்டாக மொத்தம் 7. அதெல்லாம் சொல்லிட்டீங்க. 7 அடிப்படை அலகுகள். அடிப்படை அளவுகள் இதெல்லாம். ஆமாவா? நீளம், நிறை, காலம் கேட்பாங்க. நாளை கொடுத்துட்டு எது அடிப்படை அலகு, எது வழி அலகு, ஃபண்டமெண்டல் யூனிட் எது, டெரைவ்டு யூனிட் எதுன்னு கேட்பாங்க. வெப்பநிலை, மின்னோட்டம், இது மின்னூட்டம் எது வழி அலகு. மின்னோட்டம் வந்துட்டு ஆனால் ஆக்சுவலாக அதுதான் ஃபஸ்ட்டு வரணும். எதை தப்பாக வச்சுருக்கிறானுங்க. அடுத்து ஒளிச்செறிவு. இதோட அலகெல்லாம் தெரியும் உங்களுக்கு, முன்னாடி பேசிட்டோம். பொருளோட அளவுக்கு மோல். இந்த ஸ்மால் லெட்டர் வந்தால் என்ன அர்த்தம்? நம்ம கண்டுபிடிச்சோன்னே பேர் முழுசாக எழுதும் பொழுது நீளம். நீளத்தினுடைய எஸ்ஐ அலகு என்னது? மீட்டர். அதை பாருங்கள், சுற்றி விட்ருக்கான் பாருங்கள், ஒன்றுமே கிடையாது. இது ஒளி ஒரு செகண்டில் எத்தனை மீட்டர் ட்ராவல் ஆகும்? 3 × 10⁸ 8 3 லட்சம் கிலோமீட்ரு. அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி, சரியா, அதை சுருக்கி இப்படி போட்டிருக்காங்க. இவ்வளோ தூரம் போகும். இத்தனை மீட்ரு. 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி. அப்போ 29,97,92,458 மீட்ரு போகும். எவ்வளோ நேரத்தில்? ஒரு செகண்டில். ஒளி எக்ஸாக்டாக இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க? 3 லட்சம் கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. 29 கோடியா 30 கோடி மீட்டர் ட்ராவல் ஆகும் ஒளி ஒரு செகண்டில், ரவுண்ட் ஆஃப் பண்ணி. அதில் ஒரு பங்கு. பின்னம் ஃப்ராக்ஷன் பார்த்தீங்களா? ஃப்ராக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா அது புரியும், அப்போ தான் புரியும். அப்போ ஒளி ஒரு செகண்டில் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுமோ அதில் ஒரு பங்கு தான் என்னது? 1 மீட்ரு அப்படின்னு சொல்கிறான். எதுக்கு இப்படிலாம் கொடுத்துருக்கான்? இந்த பசங்க படிக்கக்கூடாது. இந்த போய் மிரட்டுச்சில்ல இந்த மந்திரி, இந்த கண்மணி பேர் என்ன? எதுக்கு போய் மிரட்டுது? படிக்காத ஓடு அப்படிங்கிறதுக்காக. அதுதான் இவனுங்களோட எண்ணமே. எல்லோரும் படிக்கக்கூடாது, சரியா? போய் அவன் என்ன பண்ணணும்? குலத்தொழில் அவனுக்கு அடிமையாக உட்காந்துருக்கணும். அதுக்காக என்ன பண்ணிட்டானு சுற்றி வளைச்சி பசங்கள்லாம், நம்ம பசங்களை நிறைய பேர் படிக்கிறான், வீட்டுக்கு துரத்தணும் தான் இந்த வேலை பண்ணி வச்சுருக்கோம். நீட்டுன்ற பேரில் இந்த வேலை பண்ணி வச்சுருக்கிறான். சரி, இதெல்லாம் வந்து வழி அளவுகள் மொத்தம் 10 இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொன்றை பற்றியும் தெரியும். பரப்பு பார்த்துட்டோம், பருமன் பார்த்துட்டோம், அடர்த்தி பார்த்துட்டோம். ஆமாவா? மற்றெல்லாம் பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். வேறு எதுவும் பார்க்கல தானே? இது 3 பார்த்துருப்போம். அதோடய ஃபார்முலா, அலகு எல்லாமே தெரியும்.
ரீகால் பண்ணிக்கோங்க. லைஃப் லாங்காக யூஸ் ஆகணும், லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் அப்ளை பண்ணணும். கொத்துக்காரன்லேருந்து பெயிண்ட் அடிக்கிறவன்லேருந்து சுண்ணாம்பு அடிக்கிறவன் எல்லாரும் சயின்ஸ் யூஸ் பண்ணுறான். இந்த டேர்ம்லாம் தெரியாமல் நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கான் காலேஜ் போயிட்டு நம்ம ஆளுங்க. சரியா? கவர்மெண்ட் ஆஃபீஸரும் அப்படி தான் இருக்கிறான் நிறைய பேர், எல்லாரையும் சொல்லலை, நிறைய பேர். தூரத்தை நீளமாக ரொம்ப தூரத்தை அளக்கிறது எது பார்த்தோம்? எஸ்ஐ அலகு, மீட்ரு. நீண்ட தூரத்தை அளக்கிறது என்னது? வானியல் அலகு பார்த்தோமா? அதோட உண்மையான லென்த் என்ன ஏதுன்னு பார்த்தாச்சு. மித்திரன் நல்லா நிமிந்து உட்காருங்க, அப்படி உட்காந்திங்கன்னா தூங்கிடுவேன். அப்புறம் ஒளியாண்டு. விண்ணியல் ஆரம்னா எவ்வளோ சார்? இது இன்னும் ரொம்ப தூரத்தை அளக்கிறது. ஒளியாண்டு பார்த்துட்டோம். இது அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டு. ஓகேவா? நம்ம மீட்டரில் இருக்குது. கிலோமீட்டர் போட்டால் என்ன பண்ணணும்? 3 சைபரை கட் பண்ணணும். இந்த வேல்யூ கேட்பான், பார்த்துக்கோங்க. ஒளியாண்டுங்கிறது இவ்வளவு. விண்ணியல் ஆரம் அப்படின்னா 3.2 ஒளியாண்டு தானே அது ஒரு விண்ணியல் ஆரம். இதுவும் ரொம்ப நீண்ட தூரத்தை அளக்கிறது. சுருக்கமாக பார்செக் அப்படிம்பாங்க. சரியா? பார்த்துக்கோங்க. கிலோமீட்டர் 3 ஒரே இடத்துல போட்டிருக்கான், பார்த்து வச்சுக்கோங்க. கம்பேர் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க, கேட்பான். ஆல்ஃபா சென்டாரி நமக்கு நம்ம பூமிக்கு அல்லது சூரிய குடும்பத்துக்கு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். மிக அருகில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் எது? ஆல்ஃபா சென்டாரி. எவ்வளோ தூரத்தில் இருக்காமா? 1.34 விண்ணியல் ஆர தொலைவில் இருக்குது. ஓகேவா? ஃபேக்ட் இதெல்லாம் கேட்பான். இரவு நேரத்தில் நமது வெறுங்கண்ணுக்கு தெரியக்கூடிய நட்சத்திரம்லாம் எவ்வளோ தூரத்தில் இருக்காமா? 500 விண்ணியல் ஆர தொலைவில் இருக்காமா. அதை ஒளியாண்டா கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒளியாண்டா எவ்வளோன்னு போடுங்க, பயங்கரமாக இருக்கும். சரியா? சரி, அடுத்தது சிறிய அலகுகள். அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 போட்டு கீழே, இந்த மைனஸ் போட்டால் கீழே வரும். அன்றைக்கி சொன்னேன்னா பை போட்டுட்டு இங்கே ஒரு 1 போடணும். எப்பயுமே நம்பரு கீழே 1 இருக்குதுன்னு அர்த்தம். அது பக்கத்தில் எத்தனை சைபர் போடணும்? 15 சைபர் போடணும். சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பின்ன பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோ. இத்தனை சம பங்காக போட்டு ஒரு பங்கு எடுக்கணும். இதெல்லாம் நீளத்தோட அழகு. 1 மீட்டர் இருக்கு இல்லையா? 1 மீட்டர் என்ன பண்ணணும்? 1 போட்டு 15 சைபர். அது நம்பர் எவ்வளோன்னு தெரில, பேர் சொல்ல தெரில எனக்கு. அத்தனை ஈக்குவல் போட்டா போட்டு அதில் ஒரு பங்கு எடுத்தினா அதுக்கு பேர் தானே அது ஒரு ஃபெர்மி அப்படின்னு. ஓகேவா? ஆங்ஸ்ட்ராங் அதே மாதிரி 1க்கு பக்கத்தில் எத்தனை சைபர் போடணும்? 10 சைபர் போட்டு 100 கோடிக்கு மேலே வரும். 9 சைபரே 100 கோடி வந்துடும். ஆமாம் தானே? அப்போ 1 மீட்ரு அத்தனை ஈக்குவல் பார்ட்டாக வெட்டி லட்சம் கோடி ஈக்குவல் பார்ட்டாக வெட்டி ஒரு பார்ட் எடுத்துன்னா அதானே அது ஆங்ஸ்ட்ராங். ஆட்டமோட ரேடியஸ் அதெல்லாம் அளப்பாங்க. ஓகேவா? அடுத்து நானோ மீட்டர். அப்படின்னா 1 மீட்டரை நானோ அப்படின்னாக்கா ஏதோ ஒன்று 100 கோடி சமபங்காக வெட்டி ஒரு பங்கு எடுக்கணும். பின்னத்தை போய் பார்த்துக்கோ, அப்போ தான் புரியும். அதுக்கு பேர் தானே அது நானோ மீட்டர். அடுத்தது மைக்ரான். மைக்ரோமீட்டர்னால் எவ்வளவு? இப்படி எழுதுவாங்க, மியோ யூஸ் பண்ணுவாங்க. மைக்ரோமீட்டர், மைக்ரான் அப்படின்னா என்ன அர்த்தம்? 6 சைபர்னா எவ்வளோ வரும்? லட்சமா? 10 லட்சம். அந்த ஒன்றையும் சேர்த்தணுமா இல்லையா? 10 லட்சம் ஈக்குவல் பார்ட்டாக போட்டு ஒரு பார்ட் எடுத்திங்கன்னா அதுக்கு பேர் என்னது? மைக்ரான் அல்லது மைக்ரோமீட்டர். ஓகேவா? மில்லி மீட்டர்னா எவ்வளவு? மில்லினா முன்னாடியே பார்த்தோம். 1000 ஈக்குவல் பார்ட்டாக போட்டு ஒரு பார்ட் எடுக்கிறது. அடுத்து சென்டினா எவ்வளவு? 10 ஈக்குவல் பார்ட்டாக போட்டு என்ன அப்படியா 100 ஈக்குவல் பார்ட்டாக போட்டு ஒரு பார்ட் எடுக்குது. சரியா? மில்லி, சென்டி, டெசி தானே அது 10 ஈக்குவல் பார்ட்டாக போட்டு ஒரு பார்ட் எடுக்குது. மேக்ஸ் பார்க்காதான் போய் பார்த்துக்கோ. அடுத்து நிறைனா என்னென்னு பார்த்தோம். இங்கிலீஷில் வந்து மாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பொருளுக்குள்ளே எத்தனை துகள்கள் இருக்குன்னு. நடைமுறை வாழ்க்கையில் பார்க்குறது நிறை. லேபில் பார்க்குறது துகள்களை பார்க்குறது என்னது? மோல். சரியா? சரி. இந்த நிறையினுடைய எஸ்ஐ அலகு என்னது? கிலோகிராம். 1 கிராம். 1 கிராம்னா எவ்வளவு?
1000 கிலோகிராமில் ஒரு பார்ட். 1000 கிலோகிராமில் ஒரு பார்ட். ஓகேவா? கிலோன்னா 1000 தானே. அந்த கிளாஸ்லாம் பார்த்துட்டே வந்தீங்கன்னா தான் புரியும், இல்லைனா கஷ்டமாக இருக்கும். இது வந்துட்டு என்ன எண்ணில் எழுதியிருக்காங்க? பின்னம். மேக்ஸ் பார்க்காதவன் போய் பார்த்துக்கோ. அதனால தான் சொன்னேன், ஃபிசிக்ஸ் படிக்கணுன்னா மேக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் நல்லா. நம்ம கிளாஸ் அது வரைக்கும் பார்த்துட்டு வந்துருங்க. எது வரைக்கும் பார்க்கணும்? டெசிமல் வரைக்கும். இது பின்னம், ஃப்ராக்ஷனு. இங்கிலீஷில் ஃப்ராக்ஷனு, தமிழில் பின்னம். சரியா? அதை எப்படி எழுதலாம்? இப்படி எழுதலாம். இது எப்படி எழுதுறோன்னா அதில் இருக்கும், போய் பார்த்துக்கோ. சரியா? ஆமாம். மேக்ஸ்லாம் ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது, பயங்கர ஈஸி. எல்லாம் அந்த ஒரு டுபாகூர் குரூப்பு தான் என்ன பண்ணுது, கஷ்டம்னு உங்களெலாம் காலி பண்ணி வச்சுருக்குது. உங்கள் அப்பா அம்மாவிலேருந்து தாத்தா பாட்டிலேருந்து பல தலைமுறையாக. சரியா? அதை உடைக்கிறது தான் யார்? இங்கே இருந்த திராவிடம். அதை உடைக்கிறதுக்கு தான் இப்போ ஒரு நடிகரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க, மீண்டும் பழைய நிலைமைக்கு மாறுறதுக்கு. நீங்களாம் எங்கே போகணும்? திரும்பவும் வீட்டுக்கு போகிறதுக்கு. அதுக்கான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே, அவரை வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. வெயிட் அண்ட் சி. இப்போ தெரியாது, இன்னும் கொஞ்சம் நாளில் தெரியும், வெயிட் பண்ணுங்கள். சரி, அதுக்கு தான் பயந்தோம். ஏன்னாடா என்னடா சரி எப்படி நடக்கான்னு பார்த்தா அவனுங்களே ஓட்டை இவிஎம் மிஷின் வச்சு ஓட்டை போட்டு பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. எதுக்கு? பழைய மாதிரி நீங்களாம் படிக்காமல் போகணும், அதுக்காக. பார்ப்போம், வெயிட் அண்ட் சி. 1 மில்லிகிராம். மில்லினா எவ்வளோன்னு பார்த்தோம்? 1000ல் ஒரு பங்கு. ஓகேவா? 1000ல் கிராம் எடுத்து ஆமாம் 1000ல் ஒரு பங்கு. அப்போ மில்லிகிராம்னா என்ன அர்த்தம்? 1 கிராம் எடுத்து 1000 சம பங்காக போட்டு ஒரு பங்கு எடுத்து அதானது 1 மில்லிகிராம். புரிஞ்சிச்சா? அதனால தான் அங்கே இப்படி போட்டிருக்கு. கிலோகிராமில் எப்படி வரும்? எல்லாம் தேவையில்ல, விட்டுருங்க. ஒரு குவிண்டால்னா எவ்வளவு? 100 கிலோகிராம். இது கூட விட்டுருங்க. ஒரு மெட்ரிக் டன் அப்படின்னா எவ்வளவு? குவிண்டால்னா 100 கிலோகிராம். ஒரு மெட்ரிக் டன்னா எவ்வளவு? 1000 கிலோகிராம். டன்னுனா 1000 கிலோகிராம். மெட்ரிக் டன்னுனா 10 குவிண்டால். ஒரு குவிண்டால்னா எவ்வளவு? 100 கிலோகிராம். சரியா? அப்போ எத்தனை கிலோகிராம் சேர்ந்தது ஒரு மெட்ரிக் டன்னு? 1000 கிலோகிராம். குவிண்டாலாக போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 10 குவிண்டால். ஏன்னா ஒரு குவிண்டாலுக்கு 100 கிலோகிராம். 10 குவிண்டாலுக்கு எவ்வளவு? 1000 கிலோகிராம். ஓகேவா? சரி. அணு நிறை அலகு. அணு இருக்கு இல்லையா? அணு ஆட்டம் இருக்கிறதுல சின்ன பொருள், அதோட நிறை அளவு எவ்வளவுன்னு அளப்பாங்க. அதுக்கு பேர் தானே அது அணு நிறை அலகு. இப்போ அதெல்லாம் புரிஞ்சிட்டு வந்தீங்கன்னா ஈஸி, டக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். அணுவோட நிறை எவ்வளவு சார்? அணுவோட நிறைனா என்ன? அணுவுக்குள்ளே யார் யாரெல்லாம் இருப்பாங்க? புரோட்டான், நியூட்ரான். ஃபஸ்ட்டு அவங்கள சொல்லுங்கள், வீட்டுக்குள்ளே இருக்கிறவனை. அப்புறம் தான் எலக்ட்ரான். எலக்ட்ரானை யாருன்னு சொன்னோம்? பூனைக்குட்டி. வீட்டில் எத்தனை பேருன்னு கணக்கு எடுக்கிறாங்க. சரியா? மக்கள் தொகை கணக்கு எடுக்கிறாங்க. பூனை எத்தனை இருக்குன்னு கேட்பாங்களா? வீட்டுக்குள்ளே எத்தனை பேர் இருக்கீங்க எத்தனை எடுப்பாங்க. அது மாதிரி அணு நிறை எண் அப்படிம்பாங்க. வீட்டுக்குள்ளே யார் யார் இருக்கா? புரோட்டானும் நியூட்ரானும். அப்போ ஒரு அணுவுக்குள்ளே எத்தனை புரோட்டான் எத்தனை நியூட்ரான் இருக்குது அப்படின்னு எண் எழுதுனீங்கன்னா அதானது அணு நிறை எண் அல்லது அணு நிறை. அந்த அணு நிறைக்கான அலகு யூனிட். ஓகேவா? அதுக்கான யூனிட் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் போன்ற எலக்ட்ரானை எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, எலக்ட்ரான் எடுத்துக்க மாட்டாங்க, எடுத்துக்கூடாது. ஓகேவா? அணு நிறை அலகு எவ்வளோ சார்? ஒரு அட்டாமிக் யூனிட், அட்டாமிக் மாஸ் யூனிட். சரியா? அதோட அளவு எவ்வளோனாக்கா கார்பன் 12 அப்படின்னா நிறையன், கார்பனுடைய நிறையன். கார்பனில் 6 புரோட்டான் இருக்கும், 6 நியூட்ரான் இருக்கும். அப்போ நிறையன் எவ்வளவு? 12. ஓகேவா? ஒரு அணு நிறைனா என்னன்னாக்கா இந்த கார்பன் 12ஓட அணு எடுக்கணும். அதோட நிறையன் எவ்வளவு? 12. 12ல் ஒரு பங்கு, அதுதான் ஒரு அணு நிறையன். புரியுதா? ஒரு கார்பன் ஆட்டம் எடுக்கிறோம், அதில் 12ல் ஒரு பங்கு தான் என்னது? ஒரு அணு நிறையன். புரிஞ்சுதா? ஃப்ராக்ஷன் புரிஞ்சிருக்கணும். மேக்ஸ் போய் பார்த்துரு, பார்க்காதான் பார்த்துரு, புரிஞ்சிடும்.
சரியா? அடுத்தது 1 மில்லி லிட்டர். மில்லின்னு சொல்லக்கூடாது, என்னென்னு பண்ணிக்கணும்? 1 மில்லி லிட்டர், அதான் கரெக்டு. மில்லி எம்எல் மில்லி கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 லிட்டர் எடுத்து 1000 சமபங்கா போட்டு ஒரு பங்கு எடுத்தோன்னா அதானது 1 மில்லி லிட்டர். அதானது 1 கிராம். நீர், தூய நீர். தூய நீரை 1 மில்லி லிட்டர் எடுக்கிறீங்க. 1 மில்லி லிட்டர்னால் எதில்? அந்த டப்பாவோட சைஸ் எவ்வளோ இருக்கணும்? 1 மில்லி லிட்டர் தண்ணி எடுக்கணும்னா அந்த டப்பாவோட சைஸ் எவ்வளோ இருக்கணும்? டைமென்ஷன் என்ன? யார் சொன்னது? யார் சொன்னது 1 சென்டிமீட்டர்னு? மித்திரனா? 1 சென்டிமீட்ரு நீளம், 1 சென்டிமீட்டர் அகலம், 1 சென்டிமீட்டர் உயரம். அந்த மாதிரி ஒரு டப்பாவில் ஃபுல்லாக தண்ணி எடுத்திங்கன்னா அதான் அளவு 1 மில்லி லிட்டர். சரியா? அது மாதிரி 1000 மில்லி லிட்டர் சேர்த்துனா என்ன ஆயிரும்? அது 1 லிட்டர். இப்போ பியூர் வாட்டர் சரியா? கடல் தண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட நிறை வேறு மாதிரி இருக்கும், ஏன்னா அதில் உப்புலாம் கலந்துருக்கா. அது மாதிரி பியூர் வாட்டரு 1 மில்லி லிட்டர் எடுத்தினாக்கா அதோட நிறை எவ்வளோ இருக்கும்? 1 கிராம். அப்போ 1 லிட்டரில் எவ்வளோ நிறை இருக்கும்? 1 மில்லி லிட்டர் 1 கிராம்னா 1 லிட்டர் தண்ணியில் எவ்வளோ நிறை இருக்கும்? 1 லிட்டரில் எத்தனை மில்லி கிராமமாக இருக்குது? மில்லி லிட்டருமா இருக்குது? 1000 மில்லி லிட்டரா? அப்போ 1 மில்லி லிட்டரில் தண்ணியோட நிறை 1 கிராம்னா 1000 மில்லி லிட்டர் தண்ணியோட நிறை எவ்வளோ இருக்குது? 1000 கிராம். 1000 கிராம்னா எத்தனை கிலோகிராம்? 1 கிலோகிராம். 1 கிலோன்னு சொல்லக்கூடாது, தப்பு. கிலோனா 1000. அது என்ன 1000? கிராம். 1000 கிராம் சேர்ந்தது தானே அது 1 கிலோகிராம். சரியா? ரைட். அப்போ 1 லிட்டர் நீரோட நிறை எவ்வளோ இருக்கும்? 1 கிலோகிராம். வந்துருச்சா ஆன்சரு? மனப்பாடம் பண்ணணுமா? அதை எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுக்கோ. திரவங்களோட அடர்த்தியை பொறுத்து என்ன ஆகும்? நிறை மாறும். அடர்த்தி அதிகமான நிறை என்ன ஆகும்? அதிகமாகும். 1 மில்லி லிட்டர் எடு வேறு எடுத்தினா அதோட நிறை மாறுபடும். காலம்னா என்ன? இங்கிலீஷில் நேரம், டைம். டைம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இன்சிடெண்ட்டுக்கும் இன்னொரு இன்சிடெண்ட்டுக்கும் இடைப்பட்ட கால அளவு, அதானது காலம். அங்கே பாருங்க, நிகழ்வுகளையும் அவற்றுக்கிடையான இடைவெளியும் அளக்கக்கூடியது. காலத்தோட எஸ்ஐ அலகு என்ன? வினாடி, செகண்டு. அடிப்படை அலகா வழி அலகா? அடிப்படை அலகு. ஓகேவா? சரி. அப்படியே ரிவர்ஸு. ஒளி இவ்வளோ தூரத்தை கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? அதுக்கான காலம் தான் என்னது? 1 செகண்ட். இது ஒளியோட வேகமா? ஒளி என்ன பண்ணும்? 1 செகண்டில் எவ்வளோ தூரத்தை கடக்கணும்னு பார்த்தோமா? அதை அப்படியே ரிவர்ஸில் குழப்பி விட்றான் குழந்தைங்கள. ஒளி இவ்வளோ தூரத்தை கடக்கிறதுக்கு எடுத்துக்கிற காலம்ட்டான், அவ்வளோதான். சரியா? சரி. அடுத்தது 1 செகண்ட் என்பது சராசரி சூரிய நாளின். ஒரு நாளில் எத்தனை செகண்ட் இருக்குன்னா எத்தனை செகண்ட் இருக்கும்? 24 மணி நேரம் இருக்குல்ல. ஒரு நாள்னா எதை வச்சு ஒரு நாள்னு சொல்கிறோம்? வெரி குட். அப்பா, சூரியன் தன்னைத்தானே ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய காலம். சாரி, பூமி. சூரியன் தான். பூமி தன்னைத்தானே முடிக்கிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய காலம். சரியா? தானது ஒரு நாள், சூரிய நாள். அதில் பகல் இரவு வந்துட்டு போகும். அதில் எத்தனை செகண்ட் இருக்குது? 86,400 செகண்ட் இருக்குது அதில். அப்போது ஒரு சூரியனால் 86,400 சமபங்காக போட்டு ஒரு பங்கு எடுத்திங்கன்னா அதானது 1 செகண்டுன்னு சொல்கிறான். பின்னத்தை நல்லா புரிஞ்சிருந்தால் இது புரிஞ்சிடும், அவ்வளோதான். காலத்தின் மிகப்பெரிய அலகு 4 மாதம். ஆமாவா? வருடம். மில்லினியம். ஒரு மில்லினியம்னா எவ்வளவு? ஒரு மில்லினியத்தோட மதிப்பு 3.16 × 10⁹ செகண்ட் தான் ஒரு மில்லினியம். 1000 வருஷம் வரும்னு நினைக்கிறேன் மில்லினியம்னா. ஆமாம், அப்படி தான் நினைக்கிறேன். வெப்பநிலைன்னா என்ன? ஒரு பொருளில் இருக்கக்கூடிய துகள்களின் அல்லது மூலக்கூறுகளின், இங்கிலீஷில் மாலிகுலினுடைய சராசரி இயக்க ஆற்றல். ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இன் அ சிஸ்டம், இங்கிலீஷில். சரியா? சரி. அதோட எஸ்ஐ அலகு என்னது? 1 கெல்வின்.
ஒரு கெல்வின்னா எவ்வளோன்னு சொல்கிறான். ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னாக்க ஒன்றும் கிடையாது, 0 டிகிரி செல்சியஸ். சரியா? 0 டிகிரி செல்சியஸ் தான் என்னது ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், நீரின் முப்புள்ளிம்பாங்க. அந்த 0 டிகிரி செல்சியஸில், கெல்வினில் கிடையாது, செல்சியஸில். செல்சியஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸில் தான் தண்ணி ஆவியாகவும் மாறும், நீர்ம நிலையிலையும் இருக்கும், ஐஸ் கட்டியாகவும் இருக்கும். ஃப்ரீசரில் போய் வைங்க, தண்ணியை வச்சுட்டு பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் பாதி ஐஸ் கட்டியாக மாதிரி இருக்கும். அப்போ அதோட வெப்பநிலையை அளந்து பார்த்தீங்கன்னா 0 டிகிரியாக இருக்கும். ஐஸ் கட்டியாக மாறினா தண்ணி என்னாகும், ஆவி ஆகிட்டு இருக்கும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தண்ணியாக இருக்கும், எல்லாமே இருக்கும். அதான் ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படிம்பாங்க. ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னால் அளவு 0 டிகிரி செல்சியஸ். 0 டிகிரி செல்சியஸ்னால் கெல்வின் எவ்வளோ தெரியுமா? 0 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு 273.13 கெல்வின். அப்படின்னா என்ன சார்? அன்றைக்கி சொல்லிட்டேன்ல அதை பற்றி. அதாவது தண்ணி வந்து 0 டிகிரியில் கம்ப்ளீட்டாக தண்ணியில் உள்ள மூலக்கூறுலாம் நின்றுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தானுங்க. ஆனால் அப்படி கிடையாது. சரியா? அப்போ 0 டிகிரி செல்சியஸில் நின்றுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தானுங்க. அப்படி இல்லை, தண்ணியில் உள்ள மூலக்கூறுலாம் எப்போ கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் ஆகி நிற்கும், ஆடாமல் நிற்கும் அப்படின்னாக்கா -273 டிகிரி செல்சியஸ். அப்போ தான் கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் ஆகி நிற்கும். 10 டிகிரி செல்சியஸில் கூட என்ன ஆகும், தண்ணியில் உள்ள மூலக்கூறு அது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். கம்ப்ளீட்டாக எப்போ நிற்கும், -273 டிகிரி செல்சியஸ். சரியா? அப்புறம் தான் மாற்றுறாங்க டிகிரி செல்சியஸ், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ கம்ப்ளீட்டாக 0 டிகிரி வெப்பநிலைன்னா என்ன அர்த்தம், மாலிகுலோட அதிர்வை. அப்போ 0 டிகிரி செல்சியஸில் என்ன ஆகல, மாலிகுலு 0 டிகிரி 0க்கு வரல. எப்போ தான் கம்ப்ளீட்டாக 0க்கு வருது, அதிராமல் -273 டிகிரி. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிறதான் கெல்வின். ஓகேவா? இதுதான் ஒரு கெல்வின். ஒரு கெல்வினா 0 கெல்வின், நம்ம அது 0 கெல்வின். இங்கிறது தான் ஸ்டார்ட் ஆகும். சரியா? அப்போ 0 டிகிரி செல்சியஸ் அடையணுன்னா கெல்வின் எவ்வளோ தூரம் கடந்து வந்துருக்கணும், 273 கெல்வின். அப்போ 0 டிகிரி செல்சியஸ்னால் கெல்வின் எவ்வளவு, 273 கெல்வின். அதான் அங்கே சொல்கிறான். என்ன சொல்கிறான், ஒரு கெல்வின்னா எவ்வளோ சார், இதான் முப்புள்ளி, நீரின் முப்புள்ளின்னு சொன்னால ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் 0 டிகிரி செல்சியஸ். அப்போ எவ்வளோ கெல்வின்னு, 273 தான் போதும், ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். 273 பார்ட்டில் ஒரு பார்ட்டுன்னு சொல்கிறான், அவ்வளோதான். புரிஞ்சிச்சா? எப்படி கேட்டாலும் எழுது, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. ஆனால் இதெல்லாம் ஓவராக போய் கேட்க மாட்டான். 1-3 போட்டானா 1-6 எக்ஸாக்டாக ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். என்பது நிறைவுற்ற நீராவி, தூய நீர், உருகும் பனிக்கட்டி ஆகியவை சமநிலையில் இருக்கும் வெப்பநிலை. ஓகேவா? சரி, ரைட். 0 கெல்வின் வெப்பநிலை என்பது பொதுவாக தனிச்சுழி வெப்பநிலை. இதுக்கு பேர் 0 கெல்வின் வெப்பநிலைனா தனிச்சுழி, அப்சல்யூட் ஜீரோன்னு சொல்லுவாங்க. அப்சல்யூட் ஜீரோனாக்கா என்னது, 0 கெல்வின். ஏன்னா அப்சல்யூட்னா என்ன அர்த்தம், கம்ப்ளீட்டாக தண்ணியில் உள்ள மூலக்கூறுலாம் எப்போ ஸ்டாப் ஆகுது, 0 டிகிரி கெல்வினில் தான். 0 டிகிரி சொல்லக்கூடாது, 0 கெல்வினில் தான். 0 கெல்வின்னாக்கா டிகிரி செல்சியஸ் எவ்வளவு, -273 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? ரைட். வெப்பநிலையின் மற்ற அலகு தெரியும்ல, டிகிரி செல்சியஸு, டிகிரி ஃபாரன்ஹீட். டிவியில் ரெண்டுலேயும் மாற்றி மாற்றி சொல்லுவான். சரியா? சேலத்தில் இன்று வெப்பநிலை 100ஐ தாண்டியது அப்படின்னாக்கா ஃபாரன்ஹீட்டில் சொல்கிறான்னு அர்த்தம். 38 டிகிரி பதிவானது அப்படின்னா எதில் சொல்கிறான்னு அர்த்தம், செல்சியஸ். அப்போ எதில் பெரிய யூனிட், எது பெரிய யூனிட்டு, ஃபாரன்ஹீட்டா? ஆமாம், ஃபாரன்ஹீட் 100 சேர்ந்தாதான், 100 சேர்ந்தா சேரணும். அதே அளவு டிகிரி செல்சியஸ் எவ்வளோ சேர்ந்தா போதும்,
38 சேர்ந்தா போதும். அப்போ எது பெருசு? டிகிரி செல்சியஸ் தான் பெரிய யூனிட். ஃபாரன்ஹீட் என்னது? சின்ன யூனிட். சரியா? புரியுதா என்னன்னு? இது 38 டிகிரி செல்சியஸ்மா. எதை? செல்சியஸை. அந்த 38 சொல்லணுன்னா என்ன பண்ணணும்? ஃபாரன்ஹீட்டில் 100 அப்படிமா. அது 100 பேர் சேர்ந்தாதான் இவங்க 38 பேர் சேர்ந்தா போதும். அதே அளவு என்னது? அவங்க 100 பேர் சேரணும். அப்போ எது யூனிட் பெருசு? டிகிரி செல்சியஸ். இப்போ எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸ்கேல் இருக்கா தமிழரசன்? ஸ்கேலில் 2 அலகு இருக்குமா தமிழரசன்? 2 அளவு இருக்குமா ஸ்கேலில்? சின்ன யூனிட் ஒன்று, பெரிய யூனிட் ஒன்று. பெரிய பெரிய கோடு இருக்குல்ல, அது என்னது? இன்ச்சு. சின்ன சின்னது இருக்குல்ல, அதுதான் சென்டிமீட்ரு. இன்ச்சு பெருசா சென்டிமீட்ரு பெருசா? இன்ச்சு. அது மாதிரி டிகிரி செல்சியஸ் வந்துட்டு இன்ச்சு மாதிரி, சென்டிமீட்ரு ஃபாரன்ஹீட் மாதிரி. சரியா? அதேமாதிரி அளவு பார்த்தீங்கன்னாக்கா கெல்வினும் டிகிரி செல்சியஸும் ஒரே அளவு தான் இருக்கும். ஓகேவா? சரி. முன்னொட்டு, முன்னீடுகள், ப்ரிஃபிக்ஸ். ஒரு பெரிய வார்த்தை யூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த முன்னாடி பார்த்தோம்ல, ஃபெர்மி, ஆங்ஸ்டாங்கு, நானோமீட்டர் முன்னாடி ஆட் பண்ணுறாங்க மீட்டருக்கு முன்னாடி. அது மாதிரி முன்னொட்டு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கிலோகிராம் சொல்கிறோமா? கிலோகிராம்னா என்னது? 1000 கிராம். அதை சொருக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறோம்? 1000 தூக்கிட்டு கிலோன்னு போட்டுக்கிட்டோம். 1 கிலோகிராம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே 3 சைவரை கட் பண்ணியாச்சு. இப்போ என்ன இருக்குது? 1 கிலோகிராமில் 1000 கிராம் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி முன்னோட்டு. நம்ம ஸ்டேட் போர்டு படிக்கிறவங்க கட்டாயம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கலாம், தப்பே கிடையாது. வருதா? அவங்க தலைவர் பாட்டில் வருதா? டெராபைட்டு. டெராபைட்டா? காதல் இருக்காவா? டெரானா என்ன அர்த்தம்? 1க்கு பக்கத்தில் 12 சைவர் போடுங்க, அத்தனை முழுசு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு மேலே அதோட பெருசு எது? பீட்டா. 1க்கு பக்கத்தில் எத்தனை சைபர் போடணும்? 15 சைபர். சார் அங்கே ஒரு 15 வேறு ஃபெர்மின்னு சொன்னமே சார், அது என்னவா இருக்கும்? 1/1க்கு பக்கத்தில் 15 சைபர். இது அப்படி கிடையாது. 1க்கு பக்கத்தில் ஃபுல்லாக 1 பக்கத்தில் 15 சைபர் போடணும். புரிஞ்சுச்சா? இந்த இதிலேருந்து ஒரு 1 எடுத்து, இதிலேருந்து ஒரு 1 எடுத்து அதை இத்தனை சைபர், இத்தனை ஈக்குவல் பார்ட்டை வெட்டி ஒரு பார்ட் எடுத்தால் அது வந்து ஃபெர்மி. புரியுதா? இதில் ஒவ்வொன்றா இத்தனை சேர்த்துட்டுனா அது வந்து என்னது? பீட்டா. டெரானா என்ன அர்த்தம்? 1க்கு பக்கத்தில் எத்தனை சைபர் வரணும்? 12 சைபர். ஜிகாபைட் எதில் கேள்விப்பட்டிருங்க? கம்ப்யூட்டரில் கேள்விப்பட்டிருக்கீங்க? அது பேர் என்னது? 1க்கு பக்கத்தில் 9 சைபர் போட்டால் ஜிகாபைட்டு. அதிலேருந்து 1 எடுத்து 1/, அதான் 9 சைபர் 100 கோடி. 100 கோடி சம பங்காக வெட்டி ஒரு பங்கு எடுத்தினா என்னது? நானோ. புரியுதா? இதுக்கு வித்தியாசம் புரியுதா? அடுத்தது மெகா. அங்கே அதே இது 1/, மெகா போட்டினா என்ன வந்துடும்? அது மைக்ரோ. சரியா? 1 பக்கத்தில் 6 சைபர். அந்த மாதிரி மெகா. அதோட சிம்பிள் இது. கிலோ தெரியும் உங்களுக்கு. ஹெக்டா 100ன்னு அர்த்தம். ஹெக்டேர்னு வருதா? 100 ஏக்கர். 100 ஏக்கர் ஹெக்டேரு. ஒரு ஹெக்டேர்னா எவ்வளோ? 2.5 ஏக்கரு. ஹெக்டா. சரி, ஹெச்சு. டெக்கானா 10. டெசி தெரியும் உங்களுக்கு. சென்டி தெரியும், மில்லி தெரியும். அதுக்கு மேலே போட்டுக்கோங்க இதெல்லாம். அங்கே ஃபெர்மின் போட்டால் அங்கே பெம்டோன்னு சொல்கிறான், அவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது இதெல்லாம் நான் சொல்லிட்டேன், அது சும்மா படித்து பார்த்துக்கோங்க. வெர்னியல் அளவி. அப்போது இந்த பேப்பரோட திக்னஸ் என்ன? ரொம்ப சின்னதாக இருக்குல்ல திக்னஸ்ஸு, அதோட நீளத்தை அளக்கிறது. மிக நீண்ட நீளத்தை அளக்கிறதுக்கான அழகு இது என்னது? ஒளியாளர்ந்து அதெல்லாம் பயன்படுத்துகிறோம். அதெல்லாம் ஓகே. இப்போ பேப்பரோட திக்னஸ் இதெல்லாம் அளக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, கருவி வேணும். திக்னஸ் நீளம் தானே, அந்த கருவி தான் வெர்னியர்.
இன்னொன்று திருகு அளவி, ஸ்க்ரூ காட்ச். வெர்னியர் அளவுனா எவ்வளோ வரைக்கும் சார் அளக்கும் அப்படின்னா பார்த்துக்கோங்க. 1 மில்லிமீட்டர் வரைக்கும். 0.1 மில்லிமீட்டர். மில்லிமீட்டர்னால் எவ்வளவு? யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். மில்லிமீட்டர் அங்கேயே தான் அர்த்தம் இருக்குது. மில்லினா என்னது? 1000 சமம் பங்காக போட்டு ஒரு பங்கு எடுக்கிறது. கரெக்டா? அங்கே சொல்லுங்கள். 1 மில்லிமீட்டர்னா எவ்வளவு? 1 மீட்ரு எடுத்து 1000 சமம் பங்காக போட்டு ஒரு பங்கு எடுத்தால் என்னது? அதுதான் 1 மில்லிமீட்டர். ஆனால் அவன் எவ்வளோ என்ன வேலை போட்டிருக்கான்? 1 மில்லிமீட்டர் கிடையாது. அந்த 1 மில்லிமீட்டர் எடுத்து அதை 10 சம பங்காக போட்டு ஒரு பங்கு. இது என்ன நம்பரு? டெசிமல். மேக்ஸ் யார் யார் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் முடிச்சிங்க? கை தூக்குங்க. டெசிமல் வரைக்கும் இங்கே வந்தோன்னே முடிச்சிட்டிங்களா? வேறு யார் முடிச்சிருக்கா? 2 பேர் புரியுதாப்போ? போய் எடுத்து பார்த்துருங்க. லைட்டாக ஸ்டக் ஆகும், எடுத்து பாருங்கள். மற்றவங்களும் சுத்தமாக புரியாது. கிளாஸ் போய் அட்டன் பண்ணு. நம்ம கிளாஸ் போய் பாருங்கள். மேக்ஸு புரிஞ்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 மில்லிமீட்டர் எடுத்து அதை 10 சம பங்காக போட்டு ஒரு பங்கு எடுத்தது தான் இது. அது வரைக்கும் அளக்கும். அந்த அளவு திக்னஸ் வரைக்கும் அளக்கும். 1 மில்லிமீட்டர்னு அது தெரியுமா? ஸ்கேலில் 1 சென்டிமீட்டரை 10 சம பங்காக போட்டு ஒரு பங்கு எடுங்க. அதானது 1 மில்லிமீட்டர். சின்ன கோடு இருக்கும் பாரு, அதில் 10ல் ஒரு பங்கு வரைக்கும் அளக்கும். சரியா? எம்எம் சொல்கிறான்ல, மில்லிமீட்டர். 1/2 mm. இது ஆஃப் கூட கிடையாது. 10ல் ஒரு பங்கு mm. பேப்பர் திக்னஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம். திருகு அளவியை கொண்டு வெர்னியர் அளவியை கொண்டு எவ்வளோ அளக்கலாமா? 0.1 மில்லிமீட்டர் வரைக்கும் அளக்கலாம். சரியா? திருகு அளவி இருக்குல்ல, ஸ்க்ரூ காஜ் இங்கிலீஷில், அதை வச்சு எவ்வளோ அளக்கலாமா? அந்த 1 மில்லிமீட்டர் எடுத்து 100 சம பங்காக போட்டு ஒரு பங்கு வரைக்கும் அளக்கலாம் திக்னஸ். சரியா? ரைட். இது ரெண்டையும் கேட்பாங்க. சிற்றளவை வெர்னியல் எவ்வளோ வரைக்கும் அளக்கலாம், ஸ்க்ரூ காஜ் எவ்வளோ வரைக்கும் அளக்கலாம். வெர்னியர் 0.1 மில்லிமீட்டர் வரைக்கும் அளக்கலாம், ஸ்க்ரூ காஜ் 0.01 மில்லிமீட்டர். ஓகேவா? 0.1 எவ்வளவு? 10ல் ஒரு பங்கு. 0.01 எவ்வளவு? 100ல் ஒரு பங்கு. 10. இது வந்து வெர்னியரா? இதில் இந்த அளவீட்டு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் விட்டுருங்க. இது வந்துட்டு வெர்னியர், இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ளது. அடுத்து திருகு அளவி. இந்த ஃபார்முலாலாம் கூட உங்களுக்கு தேவையில்லை. ஓகேவா? இது அதோட திக்னஸ் கம்மியாக இருக்க ஆட்டம்லாம் வேறு, இதை வச்சு அளப்பாங்க. இதெல்லாம் வேண்டாம், இந்த கால்குலேஷன்லாம் உங்களுக்கு வேணாம், விட்டுருங்க. நிறையை அளத்தல். நிறைனா என்ன? நடைமுறை வாழ்க்கையில் ஒரு பொருளுக்குள்ளே எத்தனை துகள்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா நிறை. நிறையால் எதெல்லாம் அளப்போம்? திடமான பொருள்லாம் நிறை அப்படின்ற அலகில் அளப்போம். சரியா? திரவ வாயுக்கள் எந்த அலகில் அளப்போம்? கன அளவு வச்சு அளப்போம். ஓகேவா? ரைட். நிறை டிவைடட் பை கன அளவு, அதுக்கு பேர் என்ன? அடர்த்தி. சரியா? அது 3வது. நிறை டிவைடட் பை கன அளவு அடர்த்தி. அடர்த்தி அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? மூலக்கூறுகள்லாம் நெருக்கமாக இருக்குது. சரியா? ரைட். நிறையின் எஸ்ஐ அலகு என்ன? கிலோகிராம். ஒரு முட்டையின் ஓடானது அந்த முட்டையின் நிறையில் எடையை யூஸ் பண்ணாதீங்க. எடை வேறு, நிறை வேறு. பார்ப்போம். 12% ஆகும். நீலத்தி மிளகத்தினுடைய நிறை எவ்வளவாமா? 30 யானை. அப்படியேப்பா நிறை. அதுமாதிரி நீங்கள் பொருள் வாங்கிட்டு வரீங்களா, 1 கிலோ எடை போட்டுக்கூடியா? எடைனா தப்பு, நிறைய தான் அளந்து வாங்கிட்டு வருவோம். சரியா? அந்த தராசெல்லாம் இருக்குல்ல, அது வந்து நிறைய தான் அளக்கும். எடை அளக்கிறது வேறு தராசு. இந்த கோழிலாம் அளப்பானுங்க, கோழி எடை போடுவானுங்க பாரு, அதெல்லாம் எடை அளக்கும். எடை வேறு,
நிறை வேறு. நிறை வந்துட்டு இங்கிலீஷில் மாஸ், எடை வந்து இங்கிலீஷில் வெயிட். ஓகேவா? நிறை வந்துட்டு அடிப்படை அலகு. நிறை மாஸ் வந்து ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். எடை வந்துட்டு டெரைவ்டு குவான்டிட்டி, வழி அலகு. சரியா? வழி அலகுனா என்ன பண்ணணும்? ஒன்று இன்னொன்னோட பெருக்கணும் அல்லது என்ன பண்ணணும்? வகுக்கணும். சரியா? பார்ப்போம். சரி, நிறை அளக்கிறதுக்கான தராசு, பொது தராசு, காமன் பீம் அப்படிம்பாங்க. இது மாதிரி இதில் தான் அளந்து கொடுக்குறான் நமக்கு. இப்போ டிஜிட்டல் தராசு வந்துருச்சு, அதுவும் அதே கதை தான். இதெல்லாம் அளப்பாங்க. கிராமு, கிராம், கிலோகிராம். கிலோகிராம் தான் எஸ்ஐ யூனிட்டு. இது இயற்பியல் தராசு. ஃபிசிக்கல் பீம், இதில் எதெல்லாம் அளப்பாங்க? தங்க கடையில் நகையெல்லாம் அளப்பாங்க. அவ்வளோதான், அதே தான். ஏன்னா வளிமண்டலோட அழுத்தம்லாம் அதில் இருக்கக்கூடாது. ஏன்னா தங்கம் இல்லை, அது காற்றடிக்கக்கூடாது. தங்கத்தை எப்படி அளப்போம்? கிராமு, மில்லிகிராமில் தான் வாங்குவோம். தங்கத்துக்கு வேல்யூ அதிகம், அதனால் அது டிஜிட்டல் பீம். இப்போலாம் இது எல்லாமே எதாக அளக்கும்? நிறைய அளக்கும். சுருள்வில் தராசு, இது வந்து எடை அளக்கும். இது நிறைய அளக்காது, எடையை அளக்கும். கோழி பிடிப்பானுங்கள பார்த்துருக்கீங்களா? கோழி கிராமத்தில் போட்டு தங்க விடுவாங்க. இது எடையை அளக்கும். எண்ணியல் தராசு அதெல்லாம் வந்து நிறைய அளக்கும். சரியா? நிறைக்கான எஸ்ஐ யூனிட் எது சார் அப்படின்னா கிலோகிராம். எடைக்கான எஸ்ஐ யூனிட் நியூட்டன். சரியா? ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. நிறையனா ஒன்றும் கிடையாது, கிலோகிராம். அதில் எவ்வளோ துகள்கள் இருக்குது அப்படின்னு மட்டும் பார்ப்போம். சரியா? எடைனா என்ன சார்? இங்கிலீஷில் வெயிட்டு. டிகிரி முடிச்சுட்டு வந்தவனை கேட்டால் கூட தெரிய மாட்டேங்குது இதெல்லாம். அது அவங்க தப்பு இல்லை, நம்ம சிஸ்டமே சரியில்லை. அப்படியே வளர்க்குறானுங்க. அப்போ தான் என்ன பண்ணலாம்? எவனாவது கூமுட்டினை கொண்டு வந்து நம்மளெல்லாம் அடிமையாக்கலாம். சரியா? அதுக்கு எடைக்கான ஃபார்முலா பாருங்கள். நிறை இன்ட்டு ஸ்மால் ஜி. ஸ்மால் ஜினா புவியீர்ப்பு முடுக்கம். புவியீர்ப்பு முடுக்கம்னா என்னென்னு ஃபிசிக்ஸ்லேயே கற்றுக்குவோம். புவியீர்ப்பு இதெல்லாம் தான் நம்மளை சுற்றியில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. இது எல்லாமே எங்கே இருக்குது? நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். அது தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? புவியீர்ப்பு முடுக்கம் ஸ்மால் ஜியோட மதிப்பு. புவியீர்ப்பு விஷயம் இருக்குல்லையே, அதை வந்து கேப்ஸ் ஜி யூஸ் பண்ணுவாங்க. சரியா? சரி, இங்கிலீஷில் வேணுமா சார்? மாஸ் இன்ட்டு நிறைக்கு மாசு. புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு என்ன சார்? அக்சலரேஷன். அக்சலரேஷன்னா தமிழில் முடுக்கம். டியூ டு கிராவிட்டி அப்படின்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்படின்னா என்ன அர்த்தம்னு ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கோ. வெயிட் பண்ணுங்கள். டியூ டு கிராவிட்டி. அப்போது நிறைய எடுத்துக்கிறோம். ஒரு பொருள் எவ்வளோ சின்ன சின்ன துகள் இருக்குது, நிறைய எடுத்துக்கிறோம். சரியா? அந்த இடத்துல ஸ்மால் ஜியோட புவியீர்ப்பு முடுக்கம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். சரியா? பூமியில் புவியீர்ப்பு முடுக்கம் இடத்துக்கு இடம் மாறுபடும். இந்த பூமியா? ஜாகிரஃபி தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் புரியும். பூமியில் நடக்கிறதானே எல்லாம் கற்றுக்குறோம். இதுதான் நிலநடுக்கோடு. தான் நிலநடுக்கோடு. இங்கேருந்து துருவத்தை நோக்கி போக போக புவியீர்ப்பு முடுக்கம் அதிகமாகும். சரியா? என்ன காரணம்னா கிராவிட்டி. புவியீர்ப்பு விசை எங்கே சார் இருக்குன்னா பூமியோட மையத்தில். பூமியோட மையத்தில் இது இந்த பொருள் மேலே ஒரு விசையை செலுத்துது. ஓகேவா? அந்த விசையினால் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது புவியீர்ப்பு முடுக்கம். இப்போ பூமத்திய ரேகையில் லென்த்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆரம்னா என்னென்னு நடத்திட்டோமா? கரெக்டாக அந்த வாரத்தில் யூஸ் பண்ணு. பூமியோட மையத்திலேருந்து புவியீர்ப்பு முடுக்கத்தில் நிலநடுக்கோட்டு பகுதியோட லென்த்து அதிகம். இது அப்படியே இங்கே போக போக என்ன அந்த லென்த்து குறைஞ்சிட்டே போகும். இந்த லென்த் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே வந்து புவியீர்ப்பு முடுக்கம் கம்மி.
இருக்கிறதுல புவியீர்ப்பு முடுக்கம் எங்கே அதிகமாக இருக்கும்? துருவ பகுதியில் புவியீர்ப்பு முடுக்கம். சரியா? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகேவா? இப்போது 100 அரிசி எடுத்துக்கோ. நிலநடுக்கோட்டு பகுதியில் என்ன பண்ணு, நிறை பாரு எவ்வளோ இருக்கும்? அதே 100 அரிசி தான் இருக்கும் நிறை. அதே எடையை பார்த்த அப்படின்னாக்கா, இங்கே நிலநடுக்கோட்டு பகுதியில் 10 புவியீர்ப்பு முடுக்கம் 10ன்னு வச்சுக்கோங்க. 100 × 10 எவ்வளவு? 1000. அதே இங்கே போக போக அதே இங்கே எடு. இங்கே வந்துட்டு அதிகமாகுமா? இங்கேயோட நிறை 100 கிராம் தான் இருக்கும். புவியீர்ப்பு முடுக்கத்தோட மதிப்பு 11ன்னு வச்சுக்கோ. நிறை எவ்வளவு? 100 கிலோகிராம் தான். 100 அரிசி தான் இருக்குது. எடையை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? அங்கே புவியீர்ப்பு முடுக்கம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். புவியீர்ப்பு முடுக்கம் இங்கேயோட அங்கே எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஏன்னா லென்த்து குறைஞ்சிருச்சு. 11. அப்போ எவ்வளோ வரும்? 1100. அதே துருவ பகுதிக்கு போகும். நிறைனா என்னது? எத்தனை அரிசி? அரிசி எத்தனை தான் இருக்குது அந்த பையில்? 100 தான் இருக்குது. பட்டு இங்கே புவியீர்ப்பு முடுக்கம் என்னவாக இருக்கும்? அதிகமாக இருக்கும். இப்போ 12ன்னு வச்சுக்கோ. அப்போ 100 மேக்ஸ் புரிஞ்சிருக்கணும். மேக்ஸ் தெரிஞ்சால் தான் ஃபிசிக்ஸ் கற்றுக்க முடியும். மேக்ஸ்னால் பயம்லாம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. சும்மா டுபாக்கூறு. வாய்ப்பாடு நீ படிக்க வேண்டாம். நீ எங்கேயாவது போனீங்கன்னா முதல்ல வாய்ப்பாடு 1லேருந்து 20 வரைக்கும் படி. அரிசாண்டிலா 1லேருந்து கீழே வெர்டிகலாக 100 வரைக்கும் படிமா. 20 வரைக்கும் படிமா. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கண்டி தேவையில்லை. கான்செப்ட் நான் சொல்கிற கான்செப்ட்லாம் புரிஞ்சுன்னா 1லேருந்து 5 வரைக்கும் தெரிஞ்சாவே போதும். ஆனால் எல்லாத்துக்குமே 1லேருந்து 10 வரைக்கும் வாய்ப்பாடு தெரியும். அவன் தானே? அது அதிகம், மோர் தான். என்ன வாய்ப்பாடே வேணான்றேன் நீ கேட்டால். மனப்பாடமே பண்ணாத. நான் போய் மேக்ஸ் பாரு. போயிட்டு கண்டவங்களுடைய வீடியோலாம் பார்க்காதீங்க. நம்ம வீடியோ திரும்ப திரும்ப பாரு. புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். புரிஞ்சுட்டா செம்ம பார்த்தோன்னே ஆன்சர் போடலாம். கண்டவங்களுடைய வீடியோ எப்போ பார்க்கணுன்னா, நம்மக்கிட்ட எல்லாம் கற்றுக்கிட்டு அவன் கொஷின் என்ன ஆன்சர் சால்வ் பண்ண சொல்கிறான்ல, அப்போ போய் பாரு. அவன் என்னத்தை கொடுத்தாலும் நீ சால்வ் பண்ணுவேன். எடுத்தோடனே அவன் கற்றுக் கொடுக்குறத கற்றுக்கிட்ட, அவன் எப்படி கற்றுக் கொடுத்தானோ அந்த கொஷின் வந்தால் மட்டும் ஆன்சர் போடுவேன். வேறு மாதிரி கேட்டால் என்ன பண்ண வராது? ஆன்சர் வராது. எது வேணும்னு நீயே முடிவு பண்ணிக்க. சரியா? அதேமாரி கற்றுக்க கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் கற்றுக்கிட்ட நம்ம மெத்தடை எப்படி கொஷின் கொடுத்தாலும் சால்வ் பண்ணிடுவேன். எது வேணும் நீயே முடிவு பண்ணிக்கும். சரியா? ஆனால் எதுவுமே கஷ்டம் கிடையாது, எல்லாம் ஈஸி. உன்னோட மனசு தான். புரிஞ்சுதா? பார்த்துக்கோ. குழந்த மாதிரி இருந்தீங்கன்னா கற்றுக்கலாம். அப்போ என்னாச்சு? புவியீர்ப்பு முடுக்கம் ஈக்குவேட்டர்லேருந்து இங்கே போக போக இன்க்ரீஸ் ஆகும். என்ன காரணம்? ஆரம் வந்து குறையிறது. புவியோட ஆரம் குறையிறது தான் காரணம். புரிஞ்சுதா? சரி. அப்போ என்ன ஆகும்? புவியீர்ப்பு முடுக்கம் அதிகமாகுது. புவியீர்ப்பு முடுக்கம் அதிகமாகுது. அப்போ என்ன ஆகுது? எடை என்ன ஆகுது? பூமியில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடம் வருது. பட் நிறை எவ்வளோ இருக்குது? அதே தான் இருக்குது. இதுதான் கேள்வி. ஓகேவா? அடுத்த கேள்வி. அஜய் ஒரு கேள்வி கேட்டார். அதே கவனிங்க. பூமிக்கு உள்ளே போக போக புவியீர்ப்பு முடுக்கம் குறைஞ்சிட்டே போகும். அதோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகும் உள்ளே போக போக. என்ன காரணம்னா நிறை குறையுது, அதான் காரணம். மாஸ். அவர் கேட்டார் அஜய். புரிஞ்சிருச்சா? இந்த அடுக்கில் இருக்கும்பொழுது இவ்வளோ நிறை இருக்குது. இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிட்டுனா என்ன ஆயிரும்? இதெல்லாம் நிறைய குறைஞ்சி நம்ம கட் பண்ணி விட்டுட்டோன்னு அர்த்தம். அஜய் புரியுதா? அஜய் இருக்கீங்களா? நிறைய குறையும். நிறைய குறைஞ்சாலும் என்ன? அதனால தான் உள்ளே போக போக முடுக்கம் குறையும். பூமியோட மையத்தில் கிராவிட்டியும் 0, புவியீர்ப்பு முடுக்கமும் 0. எங்கே? பூமியோட மையத்தில், சென்டர் பாயிண்டில். சரியா? ரைட். அவ்வளோதான். அதே மாதிரி நிலாவில் போய் பார்த்தீங்கன்னாக்கா புவியீர்ப்பு ஸ்மால் ஜி இருக்குல்ல, மதிப்பு 1/6 தான். என்ன காரணம்? நம்ம பூமியோட நிறையில் 1/6 தான் எது? நிலாவோட நிறை. இப்போ பூமி 6 கிலோகிராம் இருந்தாக்கா நிலா எவ்வளோ கிலோகிராமு? 1 கிலோகிராம் தான். அதனால் ஸ்மால் ஜியோட மதிப்பு இங்கே 10ன்னு இருந்துச்சுன்னு 6ன்னு வச்சுக்கோ. அங்கே ஸ்மால் ஜியோட மதிப்பு எவ்வளவு? 1.
அப்போ எடை என்ன ஆயிரும்? இங்கே 6 பங்காக இருந்துச்சுனாக்கா 6ல் 1 பங்கு தான் அங்கே எடை இருக்குது. எங்கே? நிலாவில். இதெல்லாம் கேள்வி, எல்லாமே கேள்வி. எதை கேட்பான்லாம் தெரியாது. இதுதான் கேட்பான், இதெல்லாம் கேட்க மாட்டான்லாம் சொல்ல மாட்டான். எல்லாம் எங்கே இருக்குது? எத்தனாவது புக்கில் இருக்குது? 9th ஸ்டாண்டர்டு. சரியா? நீங்களாம் எத்தனாவது இப்போது? அதெல்லாம் தாண்டி இப்போ டிகிரி முடிச்சுட்டு, ஆமாம், யாரோ செகண்ட் டிகிரி, ஆமாம், யாரோ சொன்னாங்களே செகண்ட் டிகிரி, மாஸ்டர் டிகிரி அப்படி சொல்லணும், இல்லை எம்எஸ்சி எம்ஏ அப்படி சொல்லுங்கள். செகண்ட் டிகிரி படிக்கிறாங்க சார், யாரோ சொன்னாங்களே, நீங்கள் தான் யாரோ சொன்னீங்க நம்மக்கிட்ட சார். அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லி வச்சுருக்காங்க. சரி, ரைட். அவ்வளோ தூரம் வந்துட்டீங்க. சரியா? நம்ம பயங்கர மெச்சூர்டு, அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அது புரியறதுக்கு முடியலைன்னா என்ன அர்த்தம்? கஷ்டம். ரைட். அதான் இப்போ நான் சொன்னதெல்லாம் அங்கே சொல்லியிருப்பாங்க. மாஸுக்கு ஸ்மால் எம் யூஸ் பண்ணுவாங்க, எடைக்கு வெயிட்டு இங்கிலீஷில். ஓகேவா? அடுத்தது அங்கே போட்டிருக்கு பாருங்கள். நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு. எத்தனை அரிசி இருக்குதுன்னு பார்த்தா என்னது? பருப்பொருள். அதே எடை என்பது ஒரு பொருளின் மீது, அந்த பருப்பொருள், ஓகேவா, பொருளின் மீது புவியீர்ப்பு விசையை சமன் செய்வதற்காக அந்த பொருளின் பரப்பினால் செலுத்தப்படும் எதிர் விசை ஆகும். சரியா? இப்போ பாருங்கன்னா நியூட்டனுடைய 3வது விதி படிச்சிருப்போம் எல்லாரும். அதாவது ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு. வினைக்கு போதா விசையை மாற்றிக்கோ. சரியா? இப்போ பால் எடுத்து என்ன பண்ணுற? செவுத்தில் வேகமாக அடி, பால் என்ன ஆகும்? வேகமாக ரிட்டர்ன் வந்துடும். 3வது விதியை இங்கே நடத்திட்டேன், அடுத்த லெசனில் வரும், இப்போ நடத்துகிறேன். சரியா? அந்த பாலுக்கு நீ ஒரு 10 யூனிட் விசை கொடுத்தினாக்கா பாலுக்கு கொண்டு போய் அந்த விசை யார்கிட்ட கொடுக்கும்? செவுத்துக்கிட்ட கொடுக்கும். சரியா? இது வினை, எதிர்வினை. செவுறு என்ன பண்ணும்? நீ 10 யூனிட் விசை கொடுத்தியா, இந்த அந்த 10 எடுத்துகிட்டு நீ போ அப்படின்னு என்ன பண்ணும்? செவுறு பாலை ரிட்டன் அதே விசையோடு அனுப்பி விட்ரும். அதான் எதிர்வினை. புரியுதா? இப்போ பொருள் மேலே, இப்போ ஒரு கிலோகிராம் அரிசி நிறை இருக்குது, அது மேலே யார் என்ன விசை செயல்படுது? புவியீர்ப்பு விசை செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த பருப்பொருள் என்ன பண்ணும்? அதுக்கு ஈக்குவலான விசையை புவிக்கு கொடுக்கும். அதை தான் சொல்கிறான். புரியுதா? என்ன சொல்கிறான்? எடை என்பது ஒரு பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையை சமன் செய்வதற்கு எவ்வளோ புவியீர்ப்பு பூமி அதுக்கு மேலே விசை கொடுக்குதோ அதே விசை என்ன பண்ணும்? அந்த பொருள் ஆப்போசிட்டில் கொடுக்கும். அதை தான் சொல்கிறான். சமன் செய்வதற்காக அந்த பொருளின் பரப்பினால் அந்த பொருள் மேலே பை வச்சுட்டுனா அந்த பை மேல் பரப்பினால் செலுத்தப்படும் எதிர் விசை. ஓகேவா? அப்போ நிறை இன்ட்டு பூமி எவ்வளோ விசை கொடுக்குறதுனா அந்த ஸ்மால் ஜியோட மதிப்பு போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? எடை கிடைக்கும். சமன் செய்கிறது. ஒரு மனிதன் தரையின் மீது நிற்கும் பொழுது தரையானது புவியீர்ப்பு விசைக்கு சமமான எதிர் விசையை அந்த மனிதன் மீது செலுத்துகிறது. எந்த ஒரு பொருளின் மீதும் செயல்படும் புவியீர்ப்பு விசை, அந்த பொருள் மேலே எவ்வளோ புவியீர்ப்பு விசை இருக்குது? எம் இன்ட்டு ஜி. எம்னா என்னது? மாசு. ஜினா என்னது? அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. சரியா? கிராவிட்டி கிடையாது, தப்பு. அக்சலரேஷன் டியூ டு அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம், வெயிட் பண்ணுங்கள். புவியீர்ப்பு முடுக்கம். முடுக்கம்னு என்னென்னு தெரியணும், அப்புறம் தான் புவியீர்ப்பு முடுக்கம்னா என்னென்னு தெரியும். ஓகேவா? சரி, ரைட். ஜி என்பது அங்கே வேறு போட்டிருக்கா. எம் என்பது நிறை, மாசு. ஜி என்பது என்னது போட்டிருக்கேனா? புவியீர்ப்பு முடுக்கம், அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இதுதான் ஃபார்முலா. வெறும் எம் மட்டும் பார்த்தா மாசு. அந்த மாசோட எதை பெருக்கணும்? அந்த இடத்துல எவ்வளோ புவியீர்ப்பு முடுக்கம் இருக்குது. புவியீர்ப்பு முடுக்கம் எதை பொறுத்து மாறும்? மாஸ். சரியா? ரைட். அதான் நிலவின் ஈர்ப்பு விசையானது புவியின் விசையில் 6ல் 1 பங்கு தான். ஏன்னாக்கா நம்மளோட மாசோட அது எவ்வளோ இருக்குது? 6ல் 1 பங்கு தான் இருக்குது. அதாக்கா நம்ம பூமி மேலே புவியீர்ப்பு முடுக்கம் எவ்வளோ தெரியுமா? எவ்வளோம்மா? எவ்வளவு?
படித்தது மறந்து போச்சுன்னா அப்புறம் என்னத்தை படிக்கிறீங்க? யூஸே பண்ணலன்னு அர்த்தம். பூமியில் சராசரி புவியீர்ப்பு முடுக்கம். ஏன்னா பூமியிலன்னா அது இடத்துக்கு இடம் புவியீர்ப்பு முடுக்கம் மாறுபடுதா, அதனால் சராசரி எடுத்துக்குவாங்க. மையப்புள்ளி சராசரினா என்னென்னு நடத்தியிருப்பாங்க, போய் படிச்சுக்கோ, அப்ளை பண்ணுங்க. 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். முடுக்கத்துக்கான எஸ்ஐ யூனிட் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் கற்றுக்குவேன். அர்த்தத்தை புரிஞ்சுட்டுனா மறக்காது. அங்கே 4 ஆப்ஷன் இருக்கும், கொஸ்டினை புரிஞ்சுக்குவேன், ஆன்சர் மூளை கரெக்டாக போகணும். அதுதான். அப்புறம் வந்துட்டு அங்கே வந்து மூட பழக்க வழக்கத்தில் வந்துட்டு நான் ஒரு கெஸ்ட்டில் போட்டேன், ஃப்ளூக்கில் போட்டேன், எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லாத. ஃப்ளூக்கெலாம் கிடையாது, அது நீ புரிஞ்சு வச்சது. சரியா? ஆமாம். இந்த ராசி மண்ணாங்கட்டி அதெல்லாம் இல்லை, பொய் அதெல்லாம். அவன் அப்புறம் என்னது கடவுள் கொடுத்தாரு, கடவுளே இல்லையாம்மா, அவனையே தூக்கிட்டு ஓடி போயிடுறானுங்க. அவனுக்கு 10 போலீஸ் போடுறானுங்க. அவன் எங்கே உனக்கு கொடுப்பான் சொல்லுங்க பார்ப்போம். சரியா? மேலோகத்தில் இருக்கான்றான். எங்கே போயிடுச்சு சேட்டலைட்டு? பல கிலோமீட்டர் போயிடுச்சு சேட்டலைட்லாம். அங்கே ஒருத்தனையும் காணோம். சுனிதா வில்லியம்லாம் சுற்றிட்டு வந்தாங்களே, கடவுளை பார்த்தாங்களாம்மா எங்கேயாவது? அங்கே மேலோகம், இந்திரலோகம், அப்புறம் என்னது சொர்க்கம், நரங்கெல்லாம் பார்த்தாங்களா? கேள்வி கேட்க வேணாம். அந்தளவுக்கு முட்டா பயிலாம் இருக்கும். 2000 வருஷத்துக்கு பின்னாடி. அதான் சொல்கிறான்ல, தொல்காப்பியர் ஒன்றா பார்த்தானே வச்சுக்க, இந்த காலச்சக்கரம் அவன் அவளை பார்த்தா காரி துப்பிடுவான். இல்லைடா இவ்வளோ முட்டாளா இவ்வளோ விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2000 வருஷமே நாங்கள் சொன்னது இன்னும் பிடிச்சிட்டு தொங்கிட்டீங்களே, அந்தளவுக்கு மாக்கலாடா நீங்கள் அப்படின்னு துப்பிடுவானுங்க நம்மளை. இப்போ உங்களுக்கு பூமியில் உள்ள எல்லாத்தையும் தான் சேர்த்தி தான் சொல்கிறேன். எல்லா நாட்டுக்காரும் நீ சேர்த்தி தான் சொல்கிறேன். அந்த அம்மா கூட என்ன பண்ணுச்சு, ஓ காட் அப்படின்னு தான் சொல்லிச்சு. அதை காடா காப்பாற்றி கூப்பிட்டு வந்துச்சு அந்த அம்மா. அவங்க மாட்டிகிட்டு சுற்றிக்கிட்டு இருந்துச்சுல்ல, யாரை தூக்கிட்டு வந்தா காப்பாற்றி? மனித மூளை, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதையும் சேர்த்தி தான் சொல்கிறேன். இந்த பூமியில் வாழ எல்லாம் முட்டா பயிலெல்லாம் இருக்கிறானுங்க. சரி, இதில் 6ல் ஒரு பங்கு தான் எவ்வளவு இது நிலவில். இதை நீ மறந்துட்டா கூட இதை 6ஆல் டிவைட் பண்ணால் 6ல் ஒரு பங்கு கிடைக்கும். எடுத்து இது போட்டுருவோம். அதான் புரிதல், மிஸ்ஸே ஆகாது. புரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா 70 கிலோகிராம் நிறையுள்ள மனிதனின் எடை பூமியில். சரியா? 70 × 9.8. 70 இங்கே போட்டுடணும். போட்டினா பூமியில் அவனோட எடை கிடைக்கும். நிறைய அவ்வளவே தான். சரியா? அப்போ இது வரும் பாருங்க. அதேமாரி எடையோட எஸ்ஐ யூனிட்டு. எடைனா என்ன? ஒரு பொருள் மேலே புவியீர்ப்பு விசையினால் ஏற்படக்கூடிய முடுக்கம். விசை தானே அது. விசைக்கான புவியீர்ப்பு விசையினுடைய எஸ்ஐ அலகு என்னது? நியூட்டன். நியூட்டன் தானே கண்டுபிடிச்சார். புவியீர்ப்பு விசையினுடைய எஸ்ஐ அலகு நியூட்டன். புவியீர்ப்பு ஒரு பொருள் மேலே செயல்படக்கூடிய ஈர்ப்பு விசையினால் ஏற்படக்கூடிய விசையை தான் என்ன பண்ணுறோம், அளக்குறோம். அதுதான் எடை. அதனால் எடைக்கு எஸ்ஐ அலகு என்னது? நியூட்டன். மறக்கக்கூடாது. சரியா? அப்போது நிறைக்கு எஸ்ஐ யூனிட்டு கிலோகிராம், எடைக்கு என்னது? நியூட்டன். எடை வழி அலகா அடிப்படை அலகா? எடை வழி அலகு கிராம். கிலோகிராம் இன்ட்டு ஸ்மால் ஜி. 2 யூனிட் என்ன பண்ணுறோம்? மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை தானே பண்ணோம், மல்டிப்ளை பண்ணுறோம். அதனால் எடை வந்து என்னது? வழி அலகு. நிறை அடிப்படை அலகு. நிறைய டவுட்டே வரக்கூடாது. நீ புரிஞ்சுக்கிட்டே இன்னொரு தடவை நல்லா உட்காந்து கேள்வி கேட்டு புரிஞ்சுக்கோ. புரியலன்னா கேளு. அப்புறம் எப்போ தூங்கி எழுப்புனாலும் என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். என்னைய மாதிரி ஆயிடலாம். நான் அதை படிச்சுட்டு வந்து அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். என்ன பண்ணுறேன்? அங்கே படிக்கிறேன், அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவ்வளோதான். எது வேணும் முடிவு பண்ணிக்கோங்க. எது ஈஸி? காலைல 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சுடுதண்ணி வெண்ணி தண்ணியா? ஆமாம், குளூரில் போய் குளிக்கணுமா? அப்போ தான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். அதுக்காக பட்டையை போட்டு கடவுளே எனக்கு அறிவை கொடு வேண்டிட்டு அப்புறம் உட்காந்து விளக்கு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தொந்தரவு பண்ணி படிக்கிறதா? ஜாலியாக அப்படி போகிற போக்கில் தெரிஞ்சுட்டு போகணுமா? முடிவு பண்ணிக்க நீயே. ஓகேவா? நிலவில் வெறும் 114 நியூட்டன் தான் இருக்கும். புரியுதா? ஏன்னாக்கா நம்ம ஊரில் போடும்பொழுது பூமியில் 9.8 மீட்டர் பர் செகண்டு × 70. நிலவாக இருந்தால் இது எவ்வளோ போடணும்? 1.63 × 70. எவ்வளோ தான் வரும்? வெறும் அவ்வளோ தான் வரும். ஆனால் நிறை அங்கேயும் எவ்வளவு இங்கேயும் எவ்வளவு? 70. இந்த இன்ஜினியரிங்லாம் முடிச்சுட்டு கேம்பஸ் இன்டர்வியூலாம் போவான். கேள்வி கேட்டால் இதுவே தெரியாது. நிறைய இடைக்கு கேள்வி தெரியாது.
அதுக்கு மட்டும் இல்லை, இப்போ நீயே இன்டர்வியூ போஸ்ட்டு போன அப்படின்னா குரூப் 2லேயோ எஸ்ஐலேயோ குரூப் 1லாம் இன்டர்வியூ போஸ்ட்டு அல்லது யூபிஎஸ்சிலேயோ போனீங்கன்னா இந்த மாதிரி பேசிக் கான்செப்ட் தான் உங்களுக்கு கேட்பாங்க. அதுவும் என்ஜினியரிங் முடிச்சிருங்க, சயின்ஸ் படிச்சிருக்கேன்னா இது மாதிரி கேட்பான். பேன்னு உட்காந்துருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? புரிஞ்சு படிக்கல. புரிஞ்சுதா? பார்த்துக்கோங்க. நீங்களே இன்டர்வியூக்கு போனாலும் கேட்பாங்க. அதாங்க, துல்லியம்லாம் நமக்கு தேவையில்லை, விட்டுறலாம். பாடமே முடிஞ்சா. இது அடிப்படை அலகு. எடை என்னது? வழி அலகு. கரெக்டாக மனப்பாடம் பண்ணணும். அதெல்லாம் எண் மதிப்பு மட்டும் கொண்ட அளவு, ஸ்கேலார் அளவு. ஸ்கேலார் அளவீட்டில் 2 இருக்குது, ஸ்கேலாரு வெக்டார். ஸ்கேலார்னாக்கா எண் மதிப்பை மட்டும் சொல்லலாம். இப்போ நிறையினா எவ்வளவு? 5 கிலோகிராம். ஓகேவா? அவ்வளோதான். எடை, அந்த எடையில் எது இருக்குது? ஸ்மால் ஜி இருக்குது. புவியீர்ப்பு முடுக்கம். அந்த புவியீர்ப்பு முடுக்கம் எந்த திசையில் செயல்படுதுன்னு சொல்லணும். புவியீர்ப்பு முடுக்கம் எதை நோக்கி செயல்படும்? பூமியை நோக்கி செயல்படும். அதை சொல்லணும். அந்த மாதிரி ஒரு அளவை, அந்த திசையோ ஏதோ ஒன்று, அது எந்த திசையில் செயல்படுதுன்னு நீ திசையை சேர்த்து சொன்ன அப்படின்னாக்கா அதுக்கு பேர் என்னது? வெக்டார் அளவு. இங்கே இருக்குது வெக்டார். இங்கே அது சொல்ல தேவையில்லை. எண் மதிப்பு 50 கிலோகிராம் இருக்குப்பா, அவ்வளோதான் முடிஞ்சு. இது என்ன பண்ணும்? 70 நியூட்டனுங்க எந்த திசையில் இருக்குன்னு சொல்லணும். பூமியை நோக்கி இருக்கும். நிலாவுக்கு போயிட்டுனா எந்த நோக்கி இருக்கும்? நிலாவை நோக்கி இருக்கும். அப்போ திசை சொன்னாக்கா அதுக்கு பேர் என்னது? எண் மதிப்போட 70 நியூட்டன் பூமியை நோக்கி இருக்குது அப்படின்னு சொல்லணும். அல்லது வானத்தை நோக்கி இருக்குது. அப்படி எண் மதிப்போட என்ன பண்ணும்? எந்த திசையில் விசை செயல்படுதுன்னு சொல்லி ஆகணும். ஸோ திசையை சேர்த்து சொன்னீங்கன்னாக்கா அதுக்கு பேர் என்னது? வெக்டார் யூனிட், வெக்டார் அளவு. நிறை ஸ்கேலார். ஓகேவா? தமிழரசன் புரியுதா? புரிஞ்சுட்டேவா? டெஸ்ட் எழுதுறியா? பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு. அவன் தானே இது. அவ்வளோதான். எத்தனை அரிசி இருக்குது, அரிசிக்குள்ளே எத்தனை மாலிகுள் இருக்குது, அதை தான் அளக்குறோம். ரைட். இது என்னது? அதுமாரி செயல்படும் புவியீர்ப்பு முடுக்கத்தை பற்றினது. இடத்திற்கு இடம் என்ன பண்ணாது, இது மாறுபடாது. இதான் நம்ம இடத்துக்கு இடம் மாறிக்கிட்டே இருக்கும். எதை பொறுத்து மாறும்? ஜியை பொறுத்து மாறும். இயற்பியல் தராசில் அளக்குறாங்க. இது என்னது? சுருள்வில் தராசு. இயற்பியல் தராசு, சாதாரண தராசு, இதெல்லாம் இதில் வரும். டிஜிட்டல்லாம் என்னது? நிறை, எடை கிடையாது. நம்ம என்னென்னு கேட்குறோம்? எடை போட்டு கொடு, எடை போட்டு. சமூகமே அப்படி தான் இருக்குது. எல்லாம் இப்போ முட்டா போய் தான். இதெல்லாம் நான் சொன்னேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த சமூகத்தில் நீ பைத்தியம் முடிச்சு தான் அலையணும். என்னடா எல்லாம் முட்டா போயெல்லாம் இருக்கிறான், எல்லாம் கூமுட்டையாக இருக்குது, எப்படா வாழ்கிறது அப்படின்னு. நான் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால தான் யார்ட்டையும் பேசவே மாட்டேன். நான் இவன்கிட்ட பேசி நமக்கு பிபி ஏறிடும். சொன்னாலும் எதுக்க மாட்டான். உங்கள்கிட்ட மட்டும்தான் பேசுகிறேன். வேறு வழி ஏன் பொழப்புது, அதனால பேசுகிறேன். சரியா? ஆனால் அதுக்கெலாம் ரெடியாக இருங்க நீங்கள். ஆமாம், எல்லாம் கூமுட்டைனாவே தருவான். இப்போ உள்ளதில்லை. இப்போ நம்ம எல்லாம் நான் தான் பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு இருப்போம். அது வேறு. அப்போ எல்லாம் கூமுட்டையை பெரிய ஆள் நினைக்க மாட்டோம். எல்லோரும் நம்ம மனசு மாதிரி ஈக்குவலான்னு தோணும். பட் எல்லாம் கூமுட்டையானாவே இருப்பானுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். தலைவன்லேருந்து எல்லாம். அதனால தான் ஒரு தலைவன் சொல்கிறான், நான் எங்கள் அப்பா அம்மாவுக்குலாம் பிறக்கலன்றான். அட கூமுட்டை, நம்மளாம் எவ்வளோ கூமுட்டையார்? யார் சொன்னா? மோடி. மை பர்த் இஸ் நாட் அ பயாலஜிக்கல் பர்த். ஆமாம், கடவுள் படைச்சாராம்மா அவரை. அதான் கேட்குறவன் கேனீங்கன்னா எருமாடி ஏரோப்ளேன் விட்டோம். எலெக்ஷன் டைமில் சொன்னான் தெரியுமா? ஐயோ அப்பா, அந்த மாதிரி கூமுட்டையெல்லாம் நமக்கு தலைவராகிடுவான். அப்போ இங்கே ஒருத்தர் வந்திருக்கிறாரு. நீங்கள் இன்னும் போக தெரியும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ நானாக சொன்னேன்னா என் மேலே கோபம் வரும். நீங்களே அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேவா? சரி, ரைட். இதோட அழகு என்னது? கிலோகிராம். இதோட அழகு நியூட்டன். ஒரு தடவை நல்லா புரிஞ்சுக்கங்க. மனப்பாடம் பண்ண வேணாம், அவ்வளோதான். இதே ஓவர். இதோட மெஷர்மெண்ட்டு ஓவர். இப்போ மெஷர்மெண்ட்டில் வழி அலகுகளில் நிறைய விஷயம் நம்ம அந்த கான்செப்ட்லாம் வரும் பின்னாடி பாடத்தில், ஃபிசிக்ஸ்லேயே. அது வர 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 அதோட யூனிட்டில் அங்கே கற்றுக்கலாம். ஓகேவா? எது சார்? இது 3 தான் பார்த்துருக்கோம். இதெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லை. இதெல்லாம் பின்னாடி ஃபிசிக்ஸில் பார்ப்போம், ஒவ்வொன்றா பார்ப்போம்.
முடுக்கம் பார்த்தோமா? அப்போ முடுக்கம்னு ஒரு வார்த்தையை பார்த்தோம், அர்த்தம் தெரியல, பார்ப்போம். ஓகேவா? இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் அதோட ஃபார்முலா இதெல்லாம் தெரிஞ்சிடும். அவன் கணக்கு யூனிட்டும் தெரிஞ்சிடும். ஃபார்முலா தெரிஞ்சுன்னா யூனிட்டு தெரிஞ்சிடும். இப்படி எதை வேணாலும் கேட்பான். இந்த பாக்ஸ்லேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்கலாமா? தென்மொழி எத்தனை கொஸ்டின் கேட்கலாம் இந்த பாக்ஸ்லேருந்து, டேபிள்லேருந்து? 100? அவெல்லாம் கேட்க முடியாதா? கோடி 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 கொஸ்டின் கேட்கலாம். எதில்? இத்தனையும் பாக்ஸ்லேருந்து. புரிஞ்சிருந்துன்னா அந்த கோடி 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 கொஸ்டின் ஆன்சர் பண்ணுவேன். புரியலைண்ணா 10 கொஸ்டின் ஆன்சர் பண்ணுவேன். சரியா? மனப்பாடம் பண்ணினா எப்படி சார் கோடி கோடி கேட்க முடியும் அப்படின்னா, இது டேரெக்டாக கேட்குறது. பரப்பு இழு விசை என்னென்னு கேட்கலாம். இந்த ஒரு நாள் மட்டும் பாருங்கள் எத்தனை கொஸ்டின் வருதுன்னு. பரப்பு இழு விசையினுடைய சூத்திரம் என்னன்னு கேட்கலாம். கரெக்டா? அதுக்கான அலகு என்னன்னு கேட்கலாம். பரப்பு இழு விசை இப்படி தான் சொல்லணும். இது டேரெக்டு. சரியா? இப்போ பரப்பு இழு விசை கண்டுபிடி, பரப்பு இழு விசை கண்டுபிடின்ட்டு நியூட்டன் 5 நியூட்டன் விசை செயல்படுது. நீளம் 1 மீட்டர் நீளம். பரப்பு இழு விசை கண்டுபிடின்றான். எவ்வளோ வரும் பரப்பு இழு விசை? 5 நியூட்டன் மீட்டர். அதான் ஃபார்முலா. இந்த நம்பரை மாற்றி மாற்றி எத்தனை கொஸ்டின் கேட்கலாம்? எத்தனை கொஸ்டின் கேட்கலாம்? 100 தான் கேட்க முடியுமா? புரிஞ்சுதா? அப்போ இதுலேயே இப்போ எத்தனை கொஸ்டின் வந்துருச்சு பார்த்துக்கோ. அது மாதிரி ஒவ்வொன்றுலையும் இருக்குது. இதுதான் நம்மளோட மெத்தேடு. புரிஞ்சுக்கிட்டேன்னா அவன் எப்படி கேட்டாலும் ஆன்சர் போடுவேன். கொஸ்டினை கேள்வி கேட்டு புரிஞ்சிக்குவேன். இதாண்டா வரும்னு போட்டிங்கன்னா அதுதான் ஆன்சர். ஃப்ளூக்கு கிடையாது. எதை வச்சு போடுற? மூளைக்கு வேலை கொடுத்து போடுற. அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சிக்கணும். எது வேணும்? இது வேணுமா அது வேணுமா? நீ இந்தியாவில் எந்த சென்டருக்கு போனாலும், நீட்டு சென்டருக்கே போனாலும் இதுதான் பண்ணுவானுங்க, மனப்பாடம் தான் பண்ணுவானுங்க. அதனால தான் நீட்டுக்கு முடியாமல் சூசைட்லாம் பண்ணிக்கிறது அத்தனை வருஷம் படிச்சுட்டு. சரியா? இப்போ கூட 3 பேர் அவுட்டா? எட்டி கூட பார்க்கல எவனும். சரி, 3-4 பேர் தமிழ்நாட்டிலேயே. வட இந்தியாவில் ஏகப்பட்ட பேர் சாவறானுங்க பாவம். ஒன்றுமே கிடையாது. அதுதான் புரிஞ்சிக்கிறதான் படிப்பு. அதை நம்மளை புரியாமையே கொண்டுட்டு வரானுங்க, ஏமாற்றி ஏமாற்றி கொண்டுட்டு வரானுங்க. ஒரு குரூப்பு, எந்த குரூப்புன்னு பார்ப்போம். எஸ்டிடி படிக்கும் பொழுது பார்ப்போம். ஆன்சர் பண்ணுறீங்களா? சரியான ஒன்றை தேர்ந்தெடு. மில்லிமீட்ரு, சென்டிமீட்ரு, மீட்ரு, கிலோமீட்ரு. கரெக்டா? கரெக்டு தானே? இருக்கிறதுல சின்னது மில்லிமீட்ரு தான், அதோட பெருசு சென்டிமீட்ரு, அதோட மீட்ரு. இதுதான் கரெக்டு. அளவுகோல், அளவு நாடா மற்றும் மீட்டர் அளவுகோல் ஆகியவை கீழ்கண்ட எந்த அளவை அளவிட பயன்படுகிறது? ஒரு மெட்ரிக் டன் அப்படிங்கிறது எவ்வளவு? 1000 கிலோகிராம். இதில் எது 1000 கிலோகிராம்? 10 குவிண்டால். ஒரு குவிண்டால்னா எவ்வளவு? 100 கிலோகிராம். 100ன்னு மொட்டையாக சொல்லக்கூடாது, முழுசாக சொல்லி பழகு. மில்லிலாம் சொல்லாத, இனிமேல் மில்லி லிட்டருன்னு சொல்லு வீட்லேயே. சரியா? எடைன்னு சொல்லாத, நிறைன்னு சொல்லு. அல்ல அவன் கூமுட்டையாக தான் இருப்பான். 1 கிலோகிராம் நிறை கொடுங்கன்னு கேட்டால் தெரியாது. அவன்கிட்ட நீ எடைன்னு சொன்னாலும் இது எடை இல்லை, கிலோகிராம்னு உனக்கு ரீகால் பண்ணிக்கோ. உங்கள் குழந்தைக்கு நீ ஸ்கூலுக்கு அங்கே வேலைக்கு போனீங்க, அங்கே அப்படி கரெக்டாக கற்றுக் கொடுங்க. சரியா? சமூகமே எப்படி கிடக்குது பாருங்கள். நம்ம தானே எவ்வளோ தப்பாக. இதே மாதிரி தான் பாலிட்டிக்ஸும். கவர்னர்னால் யாருனே தெரியாது, சிஎம்னா யாருனே தெரியாது, அவன் என்ன வேலை செய்யணும் எதுவுமே தெரில. எக்கனாமிக்ஸு ஒரு மண்ணும் தெரியாது, ஏதாவது திங்கிறோம் போகிறோம் வரோம். உங்கள் மேலே தப்பு இல்லை. இப்படி பாருங்கள், ஒரு சின்ன சயின்ஸ் எடுக்கிறதுக்குள்ளே எவ்வளோ தப்பு பண்ணுறோன்னு தெரிஞ்சிருச்சு. ஜாகிரஃபியில் அதேமாரி மழை எப்படா பெய்யுது? வர்ண பகவான் கொட்டுறாரு, வர்ண பகவானை கொட்டுறாரு. பிறந்ததுலேருந்து நம்மளை மூடம் வளர்க்கறதையோ கலக்கிறானுங்க முட்டா பயிலுங்க. நம்ம தான் என்ன பண்ணணும்? அந்த கேள்வி கேட்டு புரிஞ்சுக்கணும்னா மாறணும். இது புரிஞ்சிட்டுனா நீ மாறிடுவ. அப்புறம் என்ன பண்ண மாட்டேன், அவனுக்கு போய் பிச்சை போட மாட்டேன். அதனால தான் புரியாமே அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு படித்தானுங்க இந்தியாவில். உடனே என்ன பண்ணான்? அதே மாதிரி முட்டாளவே அவனும் புரிஞ்சிக்கல, ஏன்னா அது மந்திரம் உதறவன். அதே மாதிரி அப்படியே கொண்டுட்டு வந்துட்டானுங்க இன்றைக்கி வரைக்கும். சரியா? மாறுங்க, தயவு செஞ்சு கேள்வி கேளுங்க. முதல்ல கேள்வி கேட்குறது தான் எதோட அடிப்படை? பகுத்தறிவுக்கான அடிப்படை. அதான் கல்வி. கேள்வி கேட்கலாம் நம்ம எங்கே போயிடுவோம்?
மாக்களாக போயிடுவோம். இது அக்ரிணை மாக்கள். சரியா? மாக்களா உயர்திணையான்னு முடிவு பண்ணுங்க நீங்களே. எது நிறையை அறைவிடும் கருவி அல்ல? இன்னும் எவ்வளோ நேரம் யோசிக்கிறீங்க? சுருள்வில் தராசு, கோழி அளப்பாங்க, ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும் அதில். சரியா? இதில் வந்து என்னது? நிறைய அளக்கும். அது மட்டும் தான் எடையை கொடுக்கும். எடை கையில் வச்சுருப்பான். இந்த கோழி சந்தைலாம் இருக்கும், அதாவது மாட்டு சந்தையெல்லாம் இருக்கும். அங்கே கோழி விற்பானுங்க, ஆட்டு சந்தை மாட்டு சந்தையெல்லாம் கோழி விற்பானுங்க ஒரு ஓரமாக. அல்லது ஒரு சில ஊரில் காய்கறி சந்தையிலேயே கடைசியில் கோழி விற்பானுங்க. அங்கே போய் பாரு, அவன் விற்கிறவங்களாம் இப்படி ஒரு பார்த்தவங்கள முன்னாடி அது ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு கையில் வச்சுருப்பான். கோழி காலை கட்டி எடுத்துகிட்டு வருவான், கட்டி தொங்க விடுவான். அப்படி அது எதை காட்டுவான்? எடையை காட்டும். சரியா? ரைட். நம்ம இது 3 என்னது? நிறை. நிறையோட அலகு என்ன? கிலோகிராம். டேஷின் அலகு மீட்டர். எதோட அலகு மீட்டர்? நீளத்தின் அலகு. 1 கிலோகிராம் அரிசியினை அளவிட டேஷ் தராசு பயன்படுது. பொது தராசு அல்லது டிஜிட்டல் மின்னியல் தராசு. நம்பர் காட்டுறதுல டிஜிட்டு தானே அது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கிரிக்கெட் பந்தின் தடிமனை அளவிட பயன்படும் கருவி. என்ன கருவி பயன்படுத்துவாங்க? வெர்னியரா? வெர்னியர் ஸ்கேல். மெல்லிய கம்பியின் ஆரத்தை அளவிட பயன்படும் கருவி. ஆரம்னா புரியுதா? கம்பி, இப்படி கம்பி இருக்குது, இந்த நடுவில் கம்பியோட இது இருக்குல்ல, அது எதை பயன்படுத்துவாங்க? ஸ்க்ரூ கேஜ். இயற்பியல் தராசை பயன்படுத்தி அளவிடக்கூடிய துல்லியமான நிறை மில்லிகிராமில் இருக்கும். இயற்பியல் தராசு சொன்னல, நான் சும்மா லைட்டாக சொல்லிட்டு வந்துட்டேன், வேண்டான்னு சொல்லிட்டு. மில்லிகிராம் வரைக்கும் இருக்கும். தங்கெல்லாம் மில்லிகிராம் ரொம்ப. 1 மில்லிகிராம் காசு, அவ்வளோ காசு. 1 கிராம் தங்கம் எவ்வளவு? 14,000மா? அது 1000 சம பங்காக போட்டு ஒரு பங்கு எடுத்தினா எவ்வளவு? 1 கிராமு 140 ரூபா சம்திங் வரும். 140 ரூபாங்க 1 கிராமு. சரியா? 1000 கிராம் சேர்ந்தது தான் என்னது? 1 கிராமு. 1000 மில்லிகிராம் சேர்ந்தது 1 கிராம். அந்த 1 கிராம் 1000 சம பங்கா போட்டு 1 கிராம் எடுத்தினா தானே அது 1 மில்லிகிராம். அதுவே எவ்வளவு? 140 ரூபா. இப்போ கிராம் முக்கியமா இல்லையா? மில்லிகிராமு. மில்லிகிராம் வரைக்கும் அளக்கும். அதனால தான் அங்கே எங்கே ஜுவல்லரி ஷாப்லாம் எது வச்சுருப்பான்? இயற்பியல் தராசு வச்சுருப்பான். ஃபிசிக்கல் பீம் இங்கிலீஷில். சரியா தவறா? மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். கரெக்டா? என்னது மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு? ஆம்பியர். மின்னூட்டத்தின் எஸ்ஐ அலகு கூலும். வெரி குட். கிலோமீட்டர் என்பது எஸ்ஐ அலகு முறை. மீட்டர், கிலோமீட்டர். மீட்டர் தான் சொல்லணும். மீட்டரோட பன்மடங்கு தான் கிலோமீட்டர். கிலோமீட்டர்னா எவ்வளோ மீட்ரு? 1000 மீட்டர். சரியா? மனப்பாடம் பண்ணணுமா? கிலோனா எவ்வளவு? 1000. பக்கத்தில் மீட்ரு போட்டிருக்கு, ஸோ கிலோமீட்டர். அன்றாட வாழ்வில் நாம் நிறை என்ற பதத்திற்கு பதிலாக எடை என்ற பதத்தை பெறணும். கரெக்டா? இப்போ தான் திட்டிகிட்டு வந்தோம். கரெக்டு. இயல்பு தராசு பொது தராசை விட துல்லியமானது. ஆமாம், அது மில்லிகிராம் அளவிற்கு நிறைய துல்லியமானது. கரெக்டா? ரைட். 1 டிகிரி செல்சியஸ் என்பது 1 கெல்வின் இடைவெளி ஆகும். 2 ஈக்குவல் தான் சொன்னேன். அளவு ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்ச்சு சென்டிமீட்டர் மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்காது. கரெக்டு. 0 டிகிரி செல்சியஸ் என்பது 273.16 கெல்வின். கரெக்டு. அங்கேருந்து 273.16 வந்தாக்கா அங்கே தானே அவன் 0 டிகிரி செல்சியஸ் ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா? கரெக்டு. வெர்னியர் உதவியோட 0.1 மில்லிமீட்டர் அளவிற்கும் திருகலை உதவியோட 0.01 மில்லிமீட்டர். கரெக்டா? கரெக்டு. இயற்பியல் அளவு. நீளம், நிறை, காலம். படிச்சிங்களா? அதான் கஷ்டப்பட்டு படிக்கிறீங்களா? படிச்சுன்னா என்ன ஆகும்? ஐயோ அதுவா இதுவும் மண்டையை பிச்சுக்கணும், எடுத்துகிட்டு போய் பார்க்கணும். டெய்லி உட்காந்து காலையில் எழுந்திரிச்சு ஐயோ நேற்று ரிவிஷன் பண்ணேன் சார். ரிவிஷனாக பண்ணீங்க? இப்போ ஒன்றும் கிடையாது. இதுக்கு பேர் தான் படிப்பு. அதுக்கு அர்த்தம் புரியுது. புரிஞ்சதுனால டக்கு டக்குன்னு யோசிச்சு சொல்கிறேன். எது வேணும்? இல்லை சீக்கிரம் பாஸ் ஆகி சீக்கிரம் போயிடணுமா? அதெல்லாம் நடக்காது. நீ சீக்கிரம் படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மெத்தடு. அவன் தான் 5 வருஷம் 10 வருஷமாக படிச்சுட்டு இருப்பாங்க. போய் லைப்ரரியில் போய் பாருங்கள் எத்தனை வருஷமாக படிக்கிறான்னு. நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணு. 1 வருஷம் மிஞ்சி போனால் 2வது வருஷம். அதுவும் உன் தப்பாக தான் இருக்கும், என் தப்பெல்லாம் இருக்காது.
சரியா? எங்கே தப்பு பண்ணுவோன்னா, ஐயோ இதெல்லாம் வராது, அல்லது டவுட் வந்ததை என்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்க மாட்டேன். இதெல்லாம் தான் நீ பண்ணுற தப்பு. அப்பப்போ பண்ணினா முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுதா? அடுத்தது கருவி, திருகலவி. எதை அளக்குறதும்? தங்க நாணயமா? அதானே மெலிசா இருக்கும். இல்லை தங்க நாணயம் தான். ஓகே. வெர்னியர் அளவி கிரிக்கெட் பந்து. அடுத்தது சாதாரண தராசு காய்கறி. வெர்னியர் தராசு ஒரு பையின் நிறை 10 கிலோகிராம் என்பது அறிவியல் பூர்வமாக சரியான வெளிப்படுத்துதல். கரெக்டா? கரெக்டு தான். ஒரு பையோட நிறை. எடைன்னு சொன்னால் தான் தப்பு. அன்றாட வாழ்வில் நாம் நிறை என்ற வார்த்தைக்கு பதிலாக எடை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். கரெக்டா? கரெக்டு. 0 டிகிரி செல்சியஸ். கரெக்டா? நாம் அதை முழு எண்ணாக 273. ஆமாம், ரைட், எடுத்துக்கிறோம். செல்சியஸ் அளவை கெல்வின் அளவிற்கு மாற்றும் பொழுது 273 கூட்டணும். ஆமாம், செல்சியஸ் அளவை ஆமாம் கூட்டணும். 1 டிகிரி செல்சியஸ்ன்னு வச்சுக்கோங்க. அது எங்கேயுமே வரலையா? அதை பற்றி முன்னாடி இருந்துச்சா? எதில் வந்துச்சு? கெமிஸ்ட்ரியில் இருந்துச்சா? வரணுமே, இல்லை கட் பண்ணிட்டானுங்களா? சரி, இப்போ 1 டிகிரி செல்சியஸ்ன்னு வச்சுக்கோங்க. 0 தான் 1 டிகிரி செல்சியஸ். இப்போ இதுக்கு சரி 1 டிகிரி கெல்வினுக்கு மாற்றணும்னு வச்சுக்கோங்க. கெல்வின் இங்கே இருக்குது, இங்கே தான் 0. 0க்கு வரதுக்கு எவ்வளோ ஆயிரும்? 273 கெல்வின். அப்போ அது கூட என்ன பண்ணிடணும்? இந்த 1 சேர்த்தினாக்கா 1 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு 273 கெல்வின். 274 கெல்வின். உத்தரன் புரியுதா? அப்போ டிகிரி செல்சியஸ் கொடுத்துட்டு கெல்வின் கேட்டாக்கா அது கூட 273 கூட்டணும். கெல்வின் கொடுத்துட்டு 20 டிகிரி செல்சியஸ் கேட்டால் என்ன பண்ணணும்? கூட்டலோட தலையில் என்னது? கழித்தல். 273 மைனஸ் பண்ணு, வேலை முடிஞ்சுது. இப்படி எத்தனை கேள்வி கேட்கலாம்? கோடி கணக்கில் கேட்கலாம் இதிலேருந்து மட்டும். சரியா? எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும். 2 வான்பொருட்களுக்கு இடையே உள்ள தொலைவு ஒளியாண்டு என்ற அழகினால் அளக்குது. ஓகேவா? ஒளியானது தொடர்ந்து ஒரு ஆண்டு செல்லக்கூடிய தொலைவு ஒரு ஒளியாண்டு. கரெக்டா? ஆமாம், கரெக்டு. அதோட மதிப்பு என்னென்னு எடுத்து பார்த்துக்கோ. அவ்வளோதான். இதோட இந்த லெசன் ஓவர். இதோட மெஷர்மெண்ட் ஓவர். அடுத்து என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா விசை. அதான் பார்க்க போகிறோம். விசைனா என்ன? விசை 2வது யூனிட் எல்லா பாடத்துலேயுமே வரும். 6th 7th 8th 9th 10th எல்லாத்துலேயுமே இருக்கும். விசை இல்லைன்னா எதுவுமே இல்லை. நம்ம உடம்புக்குள்ளேருந்து எல்லாமே விசை தான். விசை இல்லைன்னா தண்ணி கூட குடிக்க முடியாது. நீ பூமியில் நிற்க முடியாது. ஐயா பறந்துக்கிட்டு இருப்ப. முதல்ல நம்மளே இருக்க மாட்டோம். சரியா? பார்ப்போம். இது வரைக்கும் பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன தான் இருக்குது? பருப்பொருள், ஆற்றல். இந்த ஆற்றல் தான் விசையை உண்டு பண்ணும். இந்த ஆற்றல்னால் என்ன வராது? விசைக்கு வேலையே இல்லை. விசை வரணும்னா என்ன வேணும்? ஆற்றல் வேணும். விசை இல்லைன்னா எதுவுமே நடக்காது. இப்போ நான் கையை கால் ஆட்டுறது, தலையாட்டுறது, மண்டையாட்டுறது, முடியாடுறது, நடக்கிறது, ஓடுறது எல்லாமே எதனால தான் நடக்குது? விசையினால தான். அது தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? தெரிஞ்சுக்க போகிறோம் அடுத்த கிளாஸில். சரியா? சரி, நாளைக்கு என்ன டெஸ்ட்டு சொன்னேன்?